पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्त अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्मि मे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम नारायण नारायण नारायण। नमस्कार। நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதையில 12வது சாப்டர் பக்தி யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பக்தி யோகம் அப்படின்னும் போது 2 விதமான பக்தி சொல்றோம், சகுண பக்தி, நிர்குண பக்தி. எப்பவுமே பக்தி அப்படின்னாவே என்ன அர்த்தம்? ஆரம்பத்துல கோயிலுக்கு போறது இதெல்லாம் நடக்கும். வாஸ்தவத்துல பக்தின்றது எதுல ஆரம்பிக்குது அப்படின்னா பாவத்துல தான் ஆரம்பிக்குது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பாவம் பாத்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போற வரதெல்லாம் உட்கார்ந்து பண்றதெல்லாம் உண்டாகுது அப்படின்னு இல்லை. எப்போ பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனோட ரூபத்துல நமக்கு பாத்தீங்கன்னா தாரண தியான சமாதி அபியாசம் பண்றோமோ, வெளியில பண்ற காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா ஒரு பூஜை பண்ணோம்னா பூஜைக்கு அப்புறம் கண்ணை மூடி உட்கார்ந்து அந்த ஈஸ்வரனோட ரூபத்திலேயே தாரண தியானத்தை நம்ம அபியாசம் பண்றோமோ, இல்ல பாத்தீங்கன்னா அவனுடைய நாமத்தையே திரும்ப 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 ஆவருத்தி பண்றோமோ, இது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜோகுணம் பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா இந்த தாரணையினால ரஜோகுணம் பாத்தீங்கன்னா நாசமாகுது அப்படின்னு பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா ரஜோகுணம் நாசமாக நாசமாக சத்துவகுணம் அதிகமாகும். இந்த சத்துவகுணத்தோட முக்கியமான இது பாத்தீங்கன்னா ஒரு 80% 85% சத்துவகுணம் வரும்போது நிர்விச்சாரம் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு முக்கியமானது கிடைக்குது அந்த இடத்துல. அந்த சமாதி பேரு நிர்விச்சாரம் அப்படின்னு பேரு. நிர்விச்சாரத்துக்கு இன்னொரு பேரு நம்ம லௌகிகமா சொல்லும் போது பாவ சமாதி. நீங்க ஏதாவது பக்தர்கள் மகான்களோட புக்கெல்லாம் படிக்கும் போது நம்ம பார்க்கறது பாவ சமாதின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அத்தியாத்ம பிரசாதம் அப்படின்னு ஒரு பிரசாதம் கிடைக்குது. அந்த பிரசாதம் என்னன்னா உள்ள இருக்கிற பகவான் அந்த பக்தனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரசாதத்தை கொடுக்குற மனசாந்தி. உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா பெரிய அமைதி பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு அந்த பக்தனுக்கு உண்டாகுது அந்த பிரேம பக்தியினால. அதனால இந்த உலகம் எல்லாத்தையும் அவனை என்ன பண்றா, துச்சமா சாரமே இல்லாம இந்த உலகத்தை எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு அந்த பகவானோட ஸ்மரணத்திலேயே அந்த பாவத்திலேயே பாத்தீங்கன்னா நிக்கிறான். அந்த பக்தி பாவம்ன்றது பாத்தீங்கன்னா வாஸ்தவத்தில் அந்த பிரேம பக்தியிலிருந்து அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துலயும் அவனுக்கு வைராக்கியம் வந்துடுது. உள்ளுக்குள்ளார அந்த சுகம் ஈஸ்வர சுகம் அறியப்பட்ட நிலையில வெளியில இருக்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சு பகவானோட இதுலயே பாவத்திலேயே நிக்கிறது. அப்ப அதை அடையறதுக்கு கூட நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தாரண தியானம், சுவாமியை கண்ண மூடி உட்கார்ந்து தியானம் பண்றது அவசியம் செய்யப்படுது. இது பாத்தீங்கன்னா சகுனத்துக்கு சொல்லப்பட்டது. இந்த பாவத்திலிருந்து அடுத்த நிலைக்கு போகும்போது என்ன ஆக அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதி, தாரண தியான சமாதி சம்பவிக்கும் போது அந்த ஈஸ்வரனிடத்திலேயே சமாதி சம்பவிக்கும் போது அவன் இறந்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா அந்த சமாதியிலே இறந்து போறான் அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? சாயுச்சிய பதவி பாத்தீங்கன்னா அவனுக்கு கிடைக்கிறது. இதுதான் பாத்தீங்கன்னா கிரமமுக்தி அப்படின்னு பேர். இது சகுனத்துல. இதே நிர்குணத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்றான் அப்படின்னா அந்த நாமரூபங்களையும் கடந்து பகவான் இடத்துல நாமரூபத்தை நம்ம கல்பனா பண்ணி நம்ம வச்சிருக்கோம். அது எல்லாமே மனோவிகாரம் தான், மனசோட ப்ரொஜெக்ஷன். அப்போ இது எல்லாம் சாஸ்திரமே சொல்லி கொடுக்குது. நீ எந்த சகுன ரூபத்தை இது வரைக்கும் உபாசனை பண்ணனியோ அந்த சகுன ரூபமும் கூட மாயையினால உண்டானது. வாஸ்தவத்துல இந்த லோகத்துல இருக்கிறது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தம் சொல்லி கொடுத்து இருக்கிறது ஒரே தத்துவம், பிரம்ம தத்துவம் மட்டும்தான் சத்தியம், அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் கல்பிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லி ஒரு குருநாதரோட நல்ல ஒரு பக்குவப்பட்ட ஜீவனுக்கு இது சொல்லும் போது, சாஸ்திரம் படிக்கும் போது அவனுக்கு புரியுது, ஆமா இது எல்லாம் பொய் அப்படின்னு பரம விரக்தியை அடையும் போது ஈசனோட ஆயினும் ஆசையருமே. அந்த சகுன ஈஸ்வரன்ட்ட இருந்த பக்தியும் பாத்தீங்கன்னா அந்த நாமரூபத்துல இருந்த அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா பற்றுதலும் இல்லாமல் போகும்போது
அந்த சகுனத்திலிருந்து அவன் என்ன பண்றான், நிர்குணத்துல ஆத்ம தத்துவத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகிறான். அப்போ வந்து ஒரே பாதை தான், ஒரே பாதை. இங்க இருந்து டெல்லிக்கு போறோம் அப்படின்னா ஒரே பாதை. ஆக்ரால இறங்கினீங்கன்னா ஒண்ணு, ஆக்ராவை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில இறங்கினா ஒண்ணு, இவ்வளவுதான் பாதை. வந்து பாத்தீங்கன்னா அது பக்தி வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு லெவல் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பரம்பிரசங்கியானம் அப்படின்னு சமாதி அவஸ்தையில ஒரு சொல்றோம். 98% சத்துவகுணம் வரும்போது, சத்துவகுணம் வர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சகுன பக்தி. அந்த சகுன பக்தியில வைராக்கியம் வரும்போது பரவைராக்கியம்னு பேரு. அது வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நிர்குணத்துக்கு அவன் போயிடுறான். இவ்வளவுதான் விஷயம். அதனால வந்து பாத்தீங்கன்னா யோகம், யோகத்தோடு கூடி, யோகம்னா என்ன அர்த்தம், பகவானிடத்திலேயே சிந்தனையை கொடுக்கறத யோகம், வேற எதுவும். அப்ப இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா யாராவது நம்ம சொல்றோம் அப்படின்னா ஆச்சாரியர் என்ன பண்றார், 2 வார்த்தையை சகுனத்துக்கும் உபாசிய அப்படின்னு தான் பயன்படுத்துறார், நிர்குணத்துக்கும் உபாசனம் தான் யூஸ் பண்றார். 2வது ஸ்லோகத்திலையும் மையாவேஷிய மனோயேமாம் நித்தியுக்தா உபாசத்தே அப்படின்றார். உபாசனைனா என்ன அர்த்தம், ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நிர்குணத்தை பத்தி பேசும்போதும் என்ன பண்றார், 3வது ஸ்லோகத்துல ஏத்வக்ஷரமணி தேசியம் அவ்யக்தம் பரி உபாசத்தே அப்படின்னு உபாசனையை சொல்றார். உபாசனன்றது வந்து பாத்தீங்கன்னா சகுணத்துல உபாசனை, அப்புறம் நிர்குணத்துல உபாசனை. நிர்குணம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அதான் நிதித்தியாசனம், ஆத்ம தியானம் அப்படின்னு பேர். அந்த நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நிதித்தியாசனத்தை வந்து ஸ்லோகங்களை வச்சுக்கிட்டு மனனம் பண்றதையும் நினைச்சுக்கிறதையும் எடுத்து கம்பேர் ஸ்டடிஸ் பண்றதையும் வந்து என்ன பண்றாங்கன்னா நான் நிதித்தியாசனம் பண்றேன் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா நிதித்தியாசனத்துல வந்து பாத்தீங்கன்னா சப்தங்கள் இருக்காது, இதெல்லாம் தெரிஞ்சுங்க. நேத்தி வந்து பாத்தீங்கன்னா பண்ணதுக்கு பிறகுதான் நிதித்தியாசனமே ஸ்டார்ட் ஆகும். மனநத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அவ்யக்தம், அச்சிந்தியம், சர்வத்திரகம் இதெல்லாம் இருக்குல்ல, அப்ப ஆத்ம தத்துவத்தை நீங்க சிந்தனை பண்ணினீங்கன்னா என்ன ஆயிடும், அது சிந்தனைக்குரியது ஆயிடும். ஒரு சப்தங்களை கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா என்ன ஆயிடும், சப்தம் வந்துடும், அசப்தம் அது. அப்ப நீங்க எது வரைக்கும் ஒரு சப்தங்களை பிடிச்சுக்கிட்டு ஒரு சிந்தனையை பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அது வரைக்கும் நிதித்தியாசனம் ஆரம்பிக்கல. இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, நிதித்தியாசனம் பண்றேன் அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டு ஒரு கிரந்தங்களை வச்சுக்கிட்டு பண்றதை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லை. அந்த தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து, அதனால்தான் ஆச்சாரியர் என்ன பண்ணார் அப்படின்னா உபாசனைக்கு சொல்லும் போதே தைலதார மாதிரி சகுனமா இருந்தா அந்த ரூபத்துல அந்த நாமத்துல தொடர்ந்து நிக்கிறது. நிர்குணத்துல அப்படின்னும் போது அந்த அவ்யக்தம், அச்சிந்தியம் அதெல்லாத்தையும் நேத்தி பண்ணதுக்கு பிறகு சிந்தனைக்கு எட்டாதது, சப்தங்களுக்கு எட்டாதது, மனசினால் வாக்குனால சொல்ல முடியாது, சர்வ வியாபகம், ஆப்ஜெக்ட் இல்லாதது. அப்போ எதுவுமே இல்லாதது அப்படின்னா எது, நான் மட்டும்தான். அந்த வெறும் நான் மாத்திரமா ஸ்புரணத்துல வந்து தைலதார மாதிரி நிக்கிறது எதுவோ அதுக்கு பேர் தான் நிர்குண தியானம்னு பேர், ஆப்ஜெக்ட் இல்லை. ஆச்சாரியர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு கண்டிஷன் என்ன சுவாமி, நிர்குணத்தை பண்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னும் போது சன்னியம் ஏந்திரிய கிராமம், இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா 100% என்ன பண்ணி ஷட் டவுன் பண்ணியாகும். ஏன்னா உள்ளுக்குள்ளார விஷயம் உள்ள போச்சு அப்படின்னா மனசு சிந்தனை பண்ணும், மனசு சிந்தனை பண்ணிச்சு அப்படின்னா டான்ல நிக்கிறது கஷ்டமாயிடும். அப்ப வெறும் ஸ்புரணத்துல நிக்கணும் அப்படின்னா கேட் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களை முதல்ல கட் பண்ணணும், இந்திரியங்கள் மூலமா மனசுக்கு விஷயம் வராம கட் பண்ணணும், மனசுக்குள்ளார இருக்கிற விஷயங்கள் எது வந்தாலும் பிரைமரி ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும், நேத்தி பண்ணிட்டே போகணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேத்தி எங்க முடியுதோ அந்த இடத்துல முக்கியமான ஆத்ம தியானம்ன்றது அங்கிருந்து ஆரம்பிக்கும். வெறும் தான்ற ஸ்புரண மாத்திரமா நிக்கிறது மட்டும்தான் நிதித்தியாசனம்னு சொல்லக்கூடிய நிர்குண தியானம். அப்ப இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றது ஃபுல்லா 100% வந்து பாத்தீங்கன்னா சந்நியம் என்ற வார்த்தை போட்டிருக்கு. மனனம் பண்றவங்க நல்லா பண்ணிக்கங்க. சந்நியம் நன்றாக வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணி தமம் நல்லா பிராணாயாமத்தை நல்லா அபியாசம் பண்ணி தீர்க்க சுவாசத்தை பண்ணி 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 பிரத்யாகாரம்னு சொல்லக்கூடிய இந்திரியங்களை நல்லா அடக்கி, அப்ப நல்லா அடக்கி வந்து பாத்தீங்கன்னா சர்வத்திர சமபுத்தையக, எல்லா இடத்துலையும் பகவான் வெறும் ஆத்ம தத்துவம் தான் இருக்கு, கான்சியஸ்னஸ்க்கு அந்நியமா வேற எதுவும் இல்லை அப்படின்னு நிச்சயம் பண்ணிக்கிட்டு சர்வபூதங்களிலும் இந்த ஆத்மா தான் இருக்கு, இந்த ஆத்மாக்கு மேலதான் இதெல்லாம் கல்பிதம், நான் தான் எல்லாமா இருக்கேன் அப்படின்னு எல்லா ஜீவராசிகளுக்கோட இதத்திலையும் ரம்மிக்கின்றவர்களா இருக்கின்றவர்கள் இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா தே பிராப்னுவந்தி மாமே,
அவர்கள் என்னையே அடைகின்றார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நிர்குண உபாசனையை பத்தி வார்னிங் சொல்லும் போது நேத்து கிளாஸ்ல பார்த்திருக்கோம். இந்த நிர்குண உபாசனை வந்து பாத்தீங்கன்னா கிளேஷோ அதிகதரஸ்தேஷாம் அவ்யக்தாசக்த சேதசாம், ரொம்ப கிளேஷம் வந்து அதிகம். நிர்குண தியானம் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். சகுண தியானம் ஆச்சாரியர் பாஷ்யத்தை சொல்றார், சகுண தியானமே கஷ்டம்தான். ஏன் அப்படின்னா இப்ப யாரும் சகுண ஈஸ்வர உபாசனை பண்றவங்க மூர்த்தத்தை உபாசனை பண்றவங்க இருக்காங்களான்னு தேடி தேடி பார்த்தீங்கன்னா எங்கேயும் இல்லை, ரொம்ப அரிதாதான் இருக்காங்க. கர்மா பண்றவங்க இருக்காங்க, அபிஷேக ஆராதனைகள் பண்றவங்க இருக்காங்க, கோயிலுக்கு போறாங்க, நிறைய வந்து பாத்தீங்கன்னா கர்மாக்கள்ல ஈடுபடுறாங்க, ஹோமங்கள் பண்றாங்க, பூஜைகள் பண்றாங்க, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா கண்ணை மூடி எல்லாத்தையும் தூரம் வச்சுட்டு கண்ணை மூடி வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட ரூபத்தை அங்கமா தியானம் பண்ணக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கல. ஆனா அதுவே கஷ்டம். அப்போ அதுவே கஷ்டம் அப்படின்னும் போது நாம ரூபத்தை வந்து வச்சுக்கிட்டு தியானம் பண்றதே கஷ்டம்னும் போது அந்த நிர்குணத்தை வந்து பாத்தீங்கன்னா நாமரூபம் இல்லாம நிர்குணத்தை தியானம் பண்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால்தான் ஆச்சாரியர் சொல்றாரு, நிர்குணத்தை பத்தின அவ்யக்த ஆசக்த சேத்தசாம், யாருக்கெல்லாம் அவ்யக்தத்துல பிரியம் இருக்கோ நிர்குணத்துல பிரியம் இருக்கோ அந்த பிரியமா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கம் வந்து அவ்யக்த மார்க்கம், நிர்குணத்தை பத்தின மார்க்கம் ரொம்ப டஃபஸ்டா இருக்கு, ரொம்ப துக்கம் கொடுக்கறதா இருக்கு. என்ன காரணம் சுவாமி அப்படின்னா அவ்யக்தாகி கதிர் துக்கம் தேகவத்பிர் அவாப்பியது. ஏன் துக்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போகும்போது வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் இது பொய்ன்னு நாமரூபம் பொய், இதுல இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் சத்தியம் பார்க்க வேண்டியிருக்கு. என் புள்ள அப்படின்னு நான் தேகத்தை பார்க்கிறேன், என் புள்ள இல்லை, அது வெறும் டெட் பாடி. அதுக்குள்ளார இருக்கிற சைத்தன்யமும் எனக்கு இந்த பாடிக்குள்ளார இருக்கிற சைத்தன்யமும் ஒண்ணு. இந்த நாய்க்குட்டிகிட்ட இருக்கிற சைத்தன்யமும் பெட்டனிமலா இருக்கிற நாய்க்குட்டிகிட்ட இருக்கிற சைத்தன்யமும் பறவைகிட்ட இருக்கிற சைத்தன்யமும் எல்லாம் ஒண்ணுதான். வித்யா வினய சம்பன்னி பிராமணி கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினஹா. நல்ல வேதம் படிச்ச பிராமணனிடத்திலையும் யானையினிடத்திலையும் நாயினிடத்திலையும் நாயை சமைத்து சாப்பிடுகின்ற சாண்டாளனிடத்திலையும் இருக்கிறது ஒரே ஒரு தத்துவம் தான், ஒரே ஒரு பிரம்மம் தான் அப்படின்னு யாரு பார்க்கிறார்களோ அவங்க தான் சரியா பார்க்கிறாங்க. அப்ப அப்படி பார்க்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சர்வத்திர சமபுத்தியா இருந்துகிட்டு எல்லாத்துக்கும் ஹிதம் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். அப்போ வந்து என்ன பண்ணணும், தேக புத்தியை வந்து என்ன பண்ணி ஆகணும், விடணும். இந்த தேக புத்தியை விடும்போது தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. தேக அபிமான நிமித்தம், தேக அபிமானத்தை வந்து பாத்தீங்கன்னா பரித்தியாக நிமித்தக ஆச்சாரியர் பாஷ்யத்துல ரொம்ப முக்கியமான சொன்னார். ஏன் துக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்குணத்துல என்ன பிரச்சனைனா சகுணத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேக அபிமானத்தை விடணும்னு அவசியம் இல்லை. நான் பக்தனா இருக்கேன், சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சுவாமியா இருக்கார் என்னோட சுவாமி, அப்ப ஏன் என்னோட தேகத்தோட அபிமானத்தை விடணும்னு அவசியம் இல்லை. சுவாமிக்கும் நாமரூபத்தை வச்சுக்கிட்டு எனக்கும் நாமரூபத்தை வச்சுக்கிட்டு ஆனந்தமா தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் சகுணத்துல. ஆனா நிர்குணத்துக்கு போகும்போது நானும் நிர்குணமா இருக்கேன், சுவாமியும் நிர்குணமா இருக்கார், இந்த லோகத்துல இருக்கிற சர்வமும் நிர்குணமா இருக்கு, இதுக்கு அந்நியமா வேற இல்லை அப்படின்னு பார்க்கணும். அப்ப நாமரூபத்தை எல்லாத்தையும் பொய்யி 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 மித்யா 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 அப்படின்னு ஆத்ம சத்தியானுபூதேன மனசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதித்தியாசனத்தோட பிரக்ரியாவை சொல்லும் போது சொல்லுது ஆத்ம சத்தியானுபூதேன 3:32 பகவத்கீதையில மாண்டுக்கிய காரிக்காது. ஆத்மா சத்தியம் தது அந்நியத்து மித்தியா, ஆத்மாதான் சத்தியம், ஆத்மா கண்ணியமா இருக்கிறதெல்லாம் இந்த மொத்த ஜெகத்தும் பொய்யானது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் பண்ணிட்டு ந சங்கல்பயதே யதா, எப்போ இந்த மனசு எந்த ஒன்றையும் சங்கல்பிக்காமல் எந்த தாட்டும் ரைஸ் ஆகாம இருக்கோ, இந்த உலகத்தை பத்தி இந்த தேகத்தை பத்தி இந்த உறவுகளை பத்தி எந்த தாட்டும் சங்கல்பிக்காம, எந்த தாட்னால ஆத்மா சத்தியம், ஆத்மா கண்ணியமா இருக்கிறது எல்லாம் பொய். ஆத்மன் என்னது, வெறும் ஸ்புரண மாத்திரம், அறிவு மாத்திரம், உணர்வு மாத்திரம். நான் பார்க்கிறேன், இந்த நான் பார்க்கிறேனுக்கு மேலதான் இந்த மொத்த ஜெகத்தும் கல்பித்தம், நானுக்கு மேலதான் இந்த ஜெகத்து கல்பித்தமா இருக்கு. அப்ப அந்த பார்க்கிறவன் தான் சத்தியம். பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு, இது பொய்யா இருக்கு. இந்த தேகம் ஜாகிரதத்துல இருக்கு, சொப்பனத்துல போன வேற தேகம் வந்துருது, சுசுப்திக்கு போனீங்கன்னா தேகமே இல்லாம போகுது. அப்போ என்னுடைய தேகம்னு நான் எதுல அபிமானம் வச்சிருக்கனோ இந்த தேகமே பொய்.
நான் சன்னியாசி அப்படின்னு எந்த அபிமானம் வச்சிருக்கணும், அது சொப்பனத்திலையும் போனா அது இல்லாம போயிடுது. நான் வந்து பாத்தீங்கன்னா விரக்தன் அது இதுன்னு என் பேல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு படிச்சவன் இவ்வளவு தெரிஞ்சவன் அப்படின்னு என்னெல்லாம் வச்சிருக்கணும், அது எல்லாம் சொப்பனத்துக்கு போனா வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் போகும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தேகம் ஜாகிரதத்துல வைக்கக்கூடிய அந்த தேகத்தோட சம்பந்தியா இருக்கக்கூடிய உறவுகள், பணம், சொத்து, பத்து எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்தவம் இல்லை அப்படின்னு அபிமானத்தை விடணும். இதெல்லாம் சும்மா பொய். இத வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பெரிய கலவரம் உண்டாகும். ஐயோ இதெல்லாம் பொய்யா, என்ன சுவாமி சொல்றாரு பொய்ன்னு. ஆனா வாஸ்தவத்துல நம்ம அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொசைட்டில இருக்கிற சொசைட்டி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சத்தியம் சத்தியம்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படி இந்த நிர்குணத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த நிர்குணத்தை அறிகிற மார்க்கத்துல இந்த தேகத்துல இருக்கக்கூடிய அபிமானத்தை தியாகம் பண்ற விஷயத்துல எல்லாத்துக்கும் துக்கங்களானது சம்பவிக்குது. அந்த துக்கத்தை சம்பவிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கிளேசம் ரொம்ப அதிகமாகும். மாண்டூக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா 3:39 ஒரு ரெஃபரன்ஸ் போட்டுங்க. ஒரு அருமையானது சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அஸ்பர்ஷ யோகோவை நாம துர்தர்ஷக சர்வ யோகி பிகி. இந்த உலகத்துல நிறைய யோகிகள் இருக்காங்க, நிறைய பேர் யோகிகள் இருக்காங்க, எல்லாம் துவைத்த யோகிகளா இருக்காங்க. எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா துவைத்தத்தையே பிடிச்சுக்கிட்டு இருக்காங்களுடைய அத்வைத்தத்துக்கு வர மாட்டேன்றாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சிவயோகி, அந்த யோகி, இந்த யோகி அப்படின்னு நிறைய பேரை போட்டுக்கிட்டு அவங்கவுங்க உபாசனைன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டு நிறைய மூர்த்தங்களை வச்சு ஆராதனை பண்ணிக்கிட்டு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹோமங்களும் இதுவும் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே சம்சாரத்துக்கு காரணமா இருக்கிறது. யாருமே சகுன உபாசனைக்கே வர்றதில்லை. அதுக்கப்புறம் நிர்குண உபாசனை இதெல்லாம் பொய்ப்பா அப்படின்னு யாராவது சொன்னோம் அப்படின்னா, சொப்பன மாதிரி பொய் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஐயோ நம்ப முடியல, அது வந்து துக்கம் கொடுக்கறதா இருக்கு. ஏன் அப்படின்னா அஸ்பர்ஷ யோகம் அப்படின்னு இந்த பிரம்ம ஞானத்துக்கு பேர். இந்த நிர்குண பிரம்மத்துக்கு என்ன பேர் அப்படின்னா அஸ்பர்ஷம் யோகம். அஸ்பர்ஷம்னா எதோடையும் டச்சே இல்லாது, சம்பந்தமே இல்லாது. எது ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபில்ம் வந்து போயிட்டே இருக்கு. நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தோஷமான ஃபில்ம் ஓடுது, ரொம்ப துக்கமயமான ஃபில்ம் ஓடுது, வார் ஃபில்ம் ஓடுது, ஒரே காமெடி ஃபில்ம் ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லா ஃபில்மும் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா இந்த ஸ்கிரீன் எப்படி இருக்குன்னா எதோடையும் சம்பந்தம் இல்லாம இருக்கு. அதுக்கு பேர் அஸ்பர்ஷகன்னு பேர். அந்த ஸ்கிரீனுக்கு என்ன பேரு? ஸ்பர்ஷம் இல்லாதது. அதே மாதிரி இந்த ஆத்ம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தோட எந்த சம்பந்தமும் இல்லாதது, இந்த நிர்குண நிராகாரமா இருக்கக்கூடிய வெறும் பியூர் கான்சியஸ்னஸ். அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நிர்குண நிராகாரமா இருக்கக்கூடிய அந்த ஆத்மாலேயே நிக்கிற யோகம் இருக்குல்ல, அஸ்பர்ஷ யோகம்னு பேர். அது பேர். இந்த நிர்குண வித்யா வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டதுன்னா துர்தர்ஷா சர்வ யோகிபி. இந்த உலகத்துல இருக்கிற எந்த யோகிகளா இருந்தாலும் துக்கத்தை கொடுத்துதான், கஷ்டப்பட்டுதான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. நிர்குணத்தை வந்து அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நிர்குணத்தை பார்த்தீங்க அப்படின்னா சகுனத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்தி விட்டாதான் நிர்குணத்துக்கு போக முடியும். நாமரூபத்துல இருக்கக்கூடிய அபிமானத்தை விட்டாதான், அதை எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணாதான் பியூரா இருக்கிற ஸ்கிரீன் தெரியும். அப்ப அதனால துக்கப்பட்டுதான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கு எல்லா யோகிகளுக்கும். அதனால என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த உலகத்துல இருக்கிற யோகிகள் எல்லாம் யோகினோ பிப்யதி, இந்த உலகத்துல இருக்கிற சர்வ யோகிகளும் இந்த நிர்குணத்தை பார்த்தா பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் தியாகம் பண்ணணுமே, தியாகம் பண்ணிட்டு தான் இதை அடைய வேண்டி இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சைவ மதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சன்னியாசிகளை ஒத்துக்கவே மாட்டாங்க, பார்க்கண்டின்றாங்க. வைஷ்ணவ மதத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சன்னியாசம்லாம் தேவையில்லைன்றுவாங்க. சன்னியாசம்னாவே பயம், அவங்களுக்கு உள்ளுக்குள்ள கலவரம் உண்டாகும். மாமியை வந்து விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி வந்து தனியா நிக்கிறது, எல்லா மாமாக்களுக்கும் பயம். ஃபேமிலியோட இருந்துக்கிட்டு ஆனந்தமா இருந்துக்கிட்டு குடும்பத்தோட இப்ப வேதாந்தமே அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. நம்ம ரங்காஜி இருக்காருல்ல, சென்னையில இருக்காரு, நல்லா பதியும் பத்தினியுமா நல்லா இருந்து ஆனந்தமா வேதாந்தம் சொல்லி சுகமா இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க, இப்ப டீச்சர்ஸ்ல நிறைய பேர் உண்டாயிருக்காங்க, ஆனந்தமா குடும்பத்தோட இருந்துக்கிட்டு வேதாந்தம் சொல்லி கொடுத்துக்கிட்டு. ஏன் அப்படின்னா வேதாந்தம் படிக்கிறது ஈஸி, வேதாந்தம் படிக்கிறது ரொம்ப ஈஸி. சப்தங்களை சொல்லி கொடுத்துட்டு ஒரு டீச்சரா இருக்கிறது ரொம்ப ஈஸி. எப்ப நீங்க தைலதார மாதிரி அந்த கான்சியஸ்னஸ்ல நிக்கணும் அப்படின்னு
அந்த நிர்குண உபாசனைன்னு நிர்குணத்துக்கு வரீங்களோ, சமாதி அபியாசத்துக்கு போறீங்களோ, அப்ப வந்து பாத்தீங்கன்னா சித்த விக்ஷேபம் பண்ணக்கூடியது எல்லாம், இந்த உலகம் மொத்தம் சித்தத்தை விக்ஷேபம் பண்ணக்கூடியது. எந்த தாட் இருந்தாலும் அந்த தாட்லெஸ்ஸா ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இது பொய்ன்னு சொல்லிட்டு தாட்லெஸ்ஸா நிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரிஞ்சா போதும்ன்ற வேதாந்தத்தை எல்லாம் சொல்லிட்டாங்க. கஷ்டமே இல்லைல்ல, சௌக்கியமா இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, ஏன்னா இது போதும்பா அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, பரோட்ச ஞானத்தை, சப்த ஞானத்தையே வந்து பாத்தீங்கன்னா போதுமானது அப்படின்னு நிப்பாட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகினோ பிப்யதி, யோகிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிர்குண வித்யாவை நிதித்தியாசனத்தை பார்த்து பயப்படுறாங்க. ஹி யஸ்மாத் அபயே பய தரிசனக. ஆனா வாஸ்தவத்துல அபயம் அதுதான். இந்த உலகத்திலேயே அபயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நிர்குண நிராகாரம் தான் இந்த சம்சாரத்துக்கு முடிவு. இதை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா பயப்படுகின்றார்கள். மனோதிருஷ்யமிதம் துவைத்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த எல்லாம் மனசோட ப்ரொஜெக்ஷன் பா. எத்கிஞ்சித் சராச்சரம், எது எல்லாம் இந்த உலகத்துல இருக்கோ இது எல்லாம் மனசோட விகாரம், மனசோட ப்ரொஜெக்ஷன். வாஸ்தவத்துல இது எதுவுமே சத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களால வந்து பாத்தீங்கன்னா பயப்படுறாங்க. அஜாதவாதத்தை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா பயப்படுகிறார்கள். இந்த உலகம் உண்டாகவே இல்லை, இருக்கிறது வெறும் ஆத்ம தத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயப்படுறாங்களாம். கௌடபாதர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தெளிவா சொல்ற. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கீதாச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா வந்து பாத்தீங்கன்னா சொல்ற, இந்த நிர்குண வித்யாவை அடையணும் அப்படின்னா 18 வந்து பாத்தீங்கன்னா 49 இருந்து 55 வரைக்கும் நிஷ்டா பிரகரணம் இருக்கு. அதுக்கப்புறம் 6வது அத்தியாயம் ஃபுல்லா இந்த ஆத்ம தத்துவத்தை அடையிறதுக்கு முதல்ல இருக்கிற பாஷ்யம், 6வது சாப்டர்ல முதல்ல இருக்கிற அவதாரிகா பாஷ்யத்துல இருந்து ஆரம்பிக்கும். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, நிர்குணத்தை அடையும் போது சர்வ சங்கல்ப பரித்தியாகி, எல்லா சங்கல்பத்தையும் விட்டுறணும். எந்த சங்கல்பத்தையும் பண்ணாம இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா யாரை குறிச்சும் எந்த உலகத்தை பத்தி இந்த தேகத்தை பத்தி எந்த விஷயங்களையும் சங்கல்பிக்காம இருந்துகிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதித்தியாசனத்தை பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 6வது சாப்டர்ல சொல்றாரு. 18:49 வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்லோகம் இருக்கு. நிஷ்டையை பத்தி பேசும்போது, நிர்குண பிரம்மத்தை வந்து அடையிற அந்த உபாசனையை பத்தி சொல்லும் போது, அசக்த புத்தி சர்வத்திர ஜிதாத்மா விகத ஸ்பிருகா. அசக்த புத்தி சர்வத்திர அப்படின்னா எல்லா விஷயங்கள்ல இருக்க பற்றுதலையும் விடணும். எப்படி விடணும்? ஆத்மா சத்தியம் ததன்யத் நித்யாயி. ஆத்மாதான் சத்தியம், வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும்தான் சத்தியம். அதுக்கு அந்நியமா இருக்க நாமரூப இந்த ஜெகத் மொத்தமும் இந்த தேகம் முதல் கொண்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொய்ன்னு எல்லாத்துல இருக்கிறதையும் பற்றுதலையும் விட்டுட்டு சர்வத்திர அசக்த புத்தி சர்வத்திர எல்லா விஷயத்திலையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜிதாத்மா விகதஸ்பிருக, இந்த இந்திரியங்களையும் மனதையும் வெற்றி கொண்டு விகதஸ்பிருக எந்த ஒரு ஆசையும் இல்லாம நிர்குண நிராகாரம் தான் சத்தியம், அதுக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் இந்த நாமரூபம் எல்லாம் கல்பனா, இதெல்லாம் சொப்பன மாதிரி அப்படின்னு ஆசைகளை தியாகம் பண்ணிட்டு நைஷ்கர்மிய சித்திம் பரமாம், அந்த ஆத்ம தத்துவத்துக்கு பேர் நைஷ்கர்மியம் அப்படின்னு பேர். அந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா கர்மம் இல்லாத நிர்குண நிராகாரமா இருக்கிற அந்த நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசேன அதிகச்சது பரமாம், சந்நியாசேன பரமாம், சந்நியாசேன அதிகச்சதி நைஷ்கர்மிய சித்திம் பரமாம். அந்த மேலான நைஷ்கர்மிய சித்தியை சந்நியாசத்தினால் அடைகின்றார். சந்நியாசம் என்ன அர்த்தம்? நேத்தி 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 எல்லாம் பொய் 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 பொய்ன்னு சொல்லி 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 கடைசியில பொய்யில்லாத தன்னை அடைகின்றார். அப்ப இந்த மார்க்கம் வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லும் போது ரொம்ப கலவரம் உண்டாகுது, ரொம்ப துக்கம் உண்டாகுது எல்லாத்துக்கும். அதனால்தான் ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த அவ்வியக்த மார்க்கம் ரொம்ப கஷ்டம். இதே ஒரு பேக்ரவுண்டோட போறீங்கன்னு வச்சுங்களேன். எப்படி பேக்ரவுண்டு? மெதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சகுன முகூர்த்தத்தை எடுத்து வச்சு நம்ம இந்த ஜெகத்து இந்த ஜாகிரதத்துல வெளியில் முகமா இருக்கிற வரைக்கும் தான் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. மெதுவா வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் ஒரு சகுனத்துல மெதுவா 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 ஒரு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நல்ல டைம் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். வெளி விவகாரங்களை கம்மி பண்ணிக்கிட்டே போறது வானப்பிரஸ்தத்துல தான் இதெல்லாம் முடியும். இந்த ஃபேமிலிக்கு கொடுக்குற டைமு, இந்த உறவுகளுக்கு கொடுக்குற டைமு, இந்த சொசைட்டிக்காக கொடுக்குற டைம், இதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணணும். ஒரு முக்கியமானது ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா பட்டினத்தார் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ரிச்சான பர்சன். பட்டினத்தார் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்றாரு, என்ன அப்படின்னா, ஊருஞ்சதம் அல்ல, உற்றார் சதம் அல்ல,
உற்ற பேரும் சதமல்ல, பெண்டீர் சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, செல்வம் சதமல்ல, தேசத்தில் யாரும் சதமல்ல, நின் சதம், நின்றால் சதம். ஏ பகவானே, உன்னுடைய வெறும் சரணம்தான் பார்த்தீங்கன்னா சதம், உண்மை, சத்தியம். கட்சி ஏகம்பனியே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்ற. ஏன்னா இந்த உலகத்திலேயே ஏதாவது நிலையானது அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அந்த நிலையானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானோட சரணம் மட்டும்தான். பக்தியிலேயே சொல்லியிருக்கு. எதெல்லாம் சத்தியம் இல்லை அப்படின்னா இந்த ஊரு சத்தியம் இல்லை, மாறிக்கிட்டே இருக்கு. திருவண்ணாமலை முன்னாடி வந்த மாதிரி இல்லை, மாறிடுச்சு, எல்லாம் மாறிட்டே இருக்கு. உற்றார் சதம் அல்ல, நம்மளை சுத்தி இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாம் போயிடுவாங்க, வராங்க போறாங்க, எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு, சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கு. உற்று பெற்ற பேரும் சதம் அல்ல, நல்ல பேர் வச்சிருந்தேன், அந்த நல்ல பேரெல்லாம் போச்சு, கெட்ட பேர் வந்துச்சு. திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு உலகம் ஐயோ தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், திரும்ப நல்ல பேர் வருது, பேரும் போகும். அதுக்கப்புறம் பெண்டீர் சதம் இல்ல, மனைவியை விட்டுட்டு நிறைய பேர் மனைவி விட்டு போயிட்டாங்க. நிறைய பேருக்கு கணவனை விட்டு மனைவி போயிடுறாங்க, மனைவி விட்டு கணவன் போயிடுறாங்க. அவ்வளவுதான், சுவாமி கொண்டு போயிடுறார். அவங்களும் நித்தியம் இல்லை. பிள்ளைகளும் சீரும் சதம் அல்ல, இந்த உலகத்துல என்னுடைய பிள்ளைகளும் இல்லை. ஒண்ணு அவங்கள விட்டு நான் போயிடுவேன், என்னை விட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்களும் சதம் அல்ல, அதுவும் நித்தியம் இல்லை, நிரந்தரம் இல்லை. சீரும் சதம் அல்ல, செல்வம் சதம் அல்ல, நான் வச்சிருக்கிற வெல்த் எதுவுமே பார்த்தீங்கன்னா நித்தியம் இல்லை, வரும் போகும் எல்லாம். அதே நேரத்துல தேசத்தில் யாரும் சதம் அல்ல. ஒரே வார்த்தை சொல்றார், இந்த உலகத்துல இருக்கிற ஒருத்தரும் நிரந்தரம் இல்லை, சத்தியம் இல்லை. அப்ப யாரு சதம் அப்படின்னா பகவானே உன்னுடைய பாதம் மட்டும்தான் சதம் அப்படின்னு சகுனத்திலேயே பட்டினத்தார் என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் சூறையாடுங்கன்னு தூக்கி விட்டுட்டு என்ன பண்றார், பகவானை நோக்கி போற. அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா பக்திக்கு சொல்லும் போதே மாணிக்கவாசகர் சுவாமி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப திருவாச்சகத்துல பாத்தீங்கன்னா அற்புதமா சொல்றேன். ஊர் வேண்டேன், இந்த ஊர்லாம் வேணாம் எனக்கு, உற்றாரை யான் வேண்டேன், என்னோட சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்களை நான் வேண்டேன், ஊர் வேண்டேன். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், எனக்கு எந்த பேரும் வேணாம். ஒருத்தர் வரும்போது என்ன பைத்தியம் சொல்றாங்க சுவாமி, ஊர் பைத்தியம் தான் சொல்லும், பைத்தியம் சொல்றாங்க சாமி. அவங்க அபிப்பிராயத்தை வச்சுட்டு மோட்சத்துக்கு டிக்கெட் கிடைக்குமா? இறந்து போகும்போது எந்த ஊரெல்லாம் உங்களை பெருமையா பேசிச்சோ, அவர் நல்லவருங்கன்னு சொல்லிச்சோ, அவங்கெல்லாம் டிக்கெட் எடுத்து கொடுக்க போறாங்களா என்ன நமக்கு மோட்ச பூமிக்கு? ஒன்னும் நடக்காது. யாரோட பேரும் நமக்கு பாத்தீங்கன்னா ஒன்னுத்துக்கும் உதவாது. பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன். இந்த படிச்சவங்க நம்மளை சுத்தி இருந்துகிட்டு இதை பண்ண அதை பண்ணுன்னு உண்மையை விட்டுட்டு வேற எதுக்கோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். நான் இனி படிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை, கற்றாரை யான் வேண்டேன். நான் படிச்சவங்களையும் நான் விரும்பல. கற்பனவும் இனி அமையும். இனி பாத்தீங்கன்னா நான் படிக்க வேண்டியது ஒண்ணும் இல்லை. இறைவன் தான் பாத்தீங்கன்னா இந்த குருநாதரா இருக்கார். குற்றால தமர்ந்து உரையும் கூத்தா உன் குறை கலர்க்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. என்ன அற்புதமா இருக்கு. குற்றாலநாதரோட அந்த பாதத்தை பிடிச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா எப்படி ஒரு கண்ணுக்குட்டி பாத்தீங்கன்னா காலையில பார்த்தோம்னா மாட்டோட மடியில, அம்மாவோட மடியில போய் முட்டி 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 பால் குடிக்கும். என்ன அற்புதமா இருக்குல்ல பாக்குறதுக்கு. வாஞ்சையோட இந்த மாடு பாத்தீங்கன்னா நல்ல நாக்கால தடவி கொடுத்து நக்கி இது பண்ணி குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அன்போட இந்த அம்மாவோட மடியில இருந்து பால் எப்படி பாத்தீங்கன்னா அன்போட குடிக்குமோ அது மாதிரி சுவாமி ஒன்ட்ட பாத்தீங்கன்னா நான் பக்தியோட இருக்கிறேன் அப்படின்னு. சகுனத்துக்கு பாத்தீங்கன்னா சகுனத்துக்கே ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், உற்றார் வேண்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சகுன பக்திக்கே பாத்தீங்கன்னா பாடியிருக்காங்க. அப்ப சகுன பக்திக்கே பாத்தீங்க அப்படின்னா துக்கம், சகுன பக்தியே துக்கம். சுவாமியோட நினைவுலயே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதுவே பாத்தீங்கன்னா நம்மளை பிடிச்சி சுத்தி இருக்கிற கூட்டம் இழுத்துக்கிட்டு இருக்கும், துக்கப்படுத்தும். அப்ப அந்த நாமரூபத்தையும் விட்டுட்டு நிர்குணத்துக்கு போகும்போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால்தான் பாத்தீங்கன்னா கிளேஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கு பிறகு நேற்று பாட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து முடிச்சதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. 6வது ஸ்லோகம். அப்ப 6வது ஸ்லோகத்துல இருந்து சகுன விஷயத்தை, சகுன பக்தர்களை பத்தி ஆரம்பிக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. பாடம் கேட்கறது ஈஸி. இங்க பாடம் கேட்கறத பத்தி பேச்சு இல்லை. உட்கார்ந்து கம்பேர் ஸ்டடிஸ் ஒரு 4-10 கிரந்தங்களை வச்சுக்கிட்டு கம்பேர் ஸ்டடிஸ் பண்றதை பத்தி பேச்சு இல்லை. இங்க நிர்குண உபாசனையா இல்ல சகுன உபாசனையா, இதுதான் பேச்சு.
நிர்குண உபாசனைனா தைலதார மாதிரி அந்த நிர்குணத்துல நிக்கிறது. சகுன உபாசனைனா நாமத்திலேயோ ரூபத்திலேயோ கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணன் ஒரே நாமத்திலேயோ இல்ல ஒரே ரூபத்திலேயோ நிக்கிறது. இதுதான் உபாசனை. இப்ப நீங்க இதுதான் கஷ்டம்னு சொல்லுதோ இல்லையா, பாடம் கேட்கறதுலாம் கஷ்டம் இல்லைங்க. நல்லா பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் ஹால் வேதாந்தம் நடத்துற ஹால் பாத்தீங்கன்னா நல்ல ஏசி ஹால், நல்ல ஃபுட்டு, பக்கா குவாலிட்டியான ஃபுட்டு, ஆனந்தமா பாடம் கேட்டுட்டு நீங்க எங்கேயாவது தயானந்த ஆசிரமத்துல ரிஷிகேஷ்ல ஒரு கேம்ப் போட்டாங்கன்னா போயிட்டு வாங்க. சூப்பரா நல்ல சமையல்காரர்லாம் இருப்பாங்க. நல்ல ஏசி ஹால், நல்லா வெளியில என்ன இருந்தாலும் பாத்தீங்கன்னா உள்ள நல்லா ஏசியை போட்டு பாடத்தை நல்லா மேல உட்காந்துக்கிறதா மேல உட்காந்துக்கலாம். சாமிக்கு ஈக்குவலா காலுக்கு மேல காலை போட்டுக்கலாம். சாமி தயானந்த சாமி பாடம் எடுத்துட்டு இருப்பார். அவருக்கு நேரா பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ரோ வச்சிருப்பாங்க. நல்லா காலுக்கு மேல காலை போட்டுக்கிட்டு சாமி இந்த ஜோக் சொல்ல போறாரு, அந்த ஜோக் சொல்ல போறாரு அப்படின்னு முன்னாடியே பாடத்துல சுவாமி என்னெல்லாம் ஜோக் சொல்லுவாருன்னு இவங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 20 வருஷமா பாடம் 30 வருஷமா பாடம் கேட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷம் வந்துருவாங்க. வெயில் சென்னையில பாத்தீங்கன்னா வெயில் அதிகமா இருக்கு மே மாசம். அப்ப என்ன பண்ணலாம், சின்மயா மிஷன்ல கேம்ப் போடலாமா, இல்ல இந்த ரிஷிகேஷ்ல தயானந்த ஆசிரமத்துல கேம்ப் போடலாமா அப்படின்னு வந்துருவாங்க. வந்தா பாத்தீங்கன்னா காலையில பாத்தீங்கன்னா நீங்க நல்ல ரூம் கொடுத்துருப்பாங்க. ரூம் இல்ல ஹீட்டர் போட்டிருக்கும், ஏசி இருக்கும். நல்லா உள்ள வந்தீங்க அப்படின்னா ஆனந்தமா உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கெல்லாம் நிறைய சேவகர்கள் இருப்பாங்க. காலையில வந்தோடனே 3 இருக்கும். காஃபி சர்க்கரை இல்லாத காஃபி, சர்க்கரை போட்ட காஃபி, சர்க்கரை இல்லாத டீ, சர்க்கரை போட்ட டீ, இது மாதிரி வெரைட்டியா வச்சிருக்கோம். மில்க்கு எல்லாம் வரிசையா வச்சிருக்கோம். உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கலாம். நேரா கோயில்ல போய் நல்லா தரிசனம் பண்ணலாம். இதுக்கு லெக்சர் கேட்கறதுக்கு வந்துடலாம். ஏசி ஹாலு, நல்லா சாமிக்கு முன்னாடி பிரச்சனையே இல்லை. சாமி குருநாதரா இருந்தா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு மேலேயே முன்னாடியே காலுக்கு மேல காலை சேர்ல போட்டுக்கிட்டு ஆனந்தமா லெக்சரை கேட்டுக்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் முடிச்சோன்னு அற்புதமான டிஃபன் கிடைக்கும். வீட்டுலலாம் கிடைக்காது. வீட்டுல அம்மா பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஏதாவது ஓட்ஸ் கஞ்சியை கொடுத்துருவாங்க போதும் இன்னைக்கு அப்படின்னு. ஆனா அங்க போனோம் அப்படின்னா ஆனந்தமா பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வெரைட்டியா காலையிலேயே கிடைக்கும். அதையும் சாப்பிட்டு ஆனந்தமா அடுத்த கிளாஸ் ஆனந்தமா ஜோக்கோட சேர்ந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜோக்கு அந்த ஜோக்கு எல்லாம் பேசி எடுத்து அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்து சாமி அப்பப்போ லீவு விடுவார். என்ன பண்ணலாம், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கும் போயிட்டு வந்துடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளில் வேதாந்தமும் கேட்ட மாதிரி ஆச்சு, நான் சௌக்கியமாக இருந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற செலவை காட்டிலும் இது மாதிரி கேம்பில் போனீங்கன்னா ரொம்ப அற்புதமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மிச்சமாக செலவு பண்ணிட்டு ஆனந்தமாக இருந்துட்டு வேதாந்தமும் கேட்டு வந்துடும். 30 வருஷம் கேட்டாலும் என்ன இருக்கும், அப்படியே இருக்கும். கொஞ்சம் கூட இந்திரியங்கள்ல வைராக்கியம் வந்தே இருக்காது. இந்த உறவுகள் இப்ப சொன்னவே ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், உற்றார் வேண்டேன் அப்படின்னு இதுல எதுலையுமே வைராக்கியம் வரவே வராது. வைராக்கியம் வரவே விடமாட்டாங்க யாரும். உங்களை கண்ணை மூடி உட்காரவே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்பதானே கஷ்டம். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரிஞ்சுக்குங்க, இன்டெலெக்சுவலா புரிஞ்சுக்குங்க. நீங்களும் பிரம்மமா இருக்கீங்க, எல்லாம் பிரம்மமா இருக்கு, எல்லாம் தெரியும். நம்ம பாத்தீங்கன்னா தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நம்ம எல்லாம் பிரம்மமா தான் இருக்கோம். ஆனா அதுல என்னால நீ எஸ்டாப்ளிஷ் ஆக முடியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னால எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும். என்னால இந்திரியங்கள் வீக்னஸ் ரொம்ப இருக்கு. இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல. அது பாட்டுக்கு ஃப்ளட் மாதிரி எண்ணங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கு. மனசோட இயல்பு அப்படிதான் இருக்கும். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க பிரம்மமா தான் இருக்கீங்க. யாருக்காவது துக்கம் போகுமா, அபிமானம் போகுமா அப்படின்னா எந்த அபிமானமும் போகாது. எப்போ நீங்க ரெஸ்ட்ரிக்ஷனை சொல்றீங்களோ, டோன்ட்ஸை பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பதான் கஷ்டம் ஸ்டார்ட் ஆகும். இப்ப நிதித்தியாசனத்துக்கு தான் பாத்தீங்கன்னா 18:49 55 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள்ல கண்டிஷன் வருது. 6வது சாப்டர்ல சர்வ சங்கல்ப பரித்தியாகம் பண்ணு அப்படின்னு கண்டிஷன் வருது. கர்ம தியாகம் பண்ணு, சங்கல்ப தியாகம் பண்ணு, இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணு, மனசை கண்ட்ரோல் பண்ணு. 2வது அத்தியாயத்துல 55 இருந்து 72 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள் ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம். எல்லாத்தையும் விடு, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப என்ன பண்ணணும், நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா எங்கேயாவது வேதாந்தத்தை இதெல்லாம் சொன்னீங்கன்னா கூட்டம் கூடாது. அப்ப கூட்டம் கூடுறதுக்கு என்ன பண்ணணும்னா, அண்டர்ஸ்டாண்டிங் போதும் அப்படின்னா அண்டர்லே ஸ்டாண்டிங் ஆகி நிக்க வேண்டியதுதான். வெறும் புரிதல்லே நின்றுட்டு வீட்டோட இருந்துகிட்டு யாருக்கும் வைராக்கியமும் இதுவும் வரவே வராது. வெறும் சப்தத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஆனந்தமா இருந்துட்டு இருப்பாங்க. அப்ப எப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நிஷ்டை தேவைப்படுது, மோட்சம் தேவைப்படுது, ஒரு ரமண பகவான் மாதிரி, ஒரு சதாசிவ பிரம்மேந்திரன் மாதிரி, ஒரு தாயுமான சுவாமிகள் மாதிரி நான் அந்த நிர்குணத்தை அடையணும் அப்படின்னு நீங்க யோகத்துக்குள்ளார உள்ள என்ட்ரி ஆகுறீங்களோ,
இது பக்தனா இருந்தாலும் சரி, சகுன பக்தனாலும் இல்ல நிர்குண பக்தனா இருந்தாலும் சரி, அப்பதான் தியாகம் வர ஆரம்பிக்குது. தியாகம், இந்திரிய நிகிரகம், மனோ நிகிரகம் இதெல்லாம் வரும்போது கலவரப்படுத்த ஆரம்பிக்கும். அதனாலதான் மகான்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப அரிதா இருக்காங்க. பாடம் கேட்கறதுக்கு ஈஸி. இப்ப நம்ம சிரவணம் பண்றோம், ரொம்ப ஈஸி. சௌக்கியமா இருந்துட்டு வீட்டுல இருந்துட்டு, அது ஆன்லைன் கிளாஸ், நல்ல சோஃபால இருந்துட்டு ஆனந்தமா பாடம் கேட்டுட்டு போலாம். ஆனா மனனம் பண்ணும் போது ரொம்ப கஷ்டம். யாரும் மனனத்துக்கே போறது. ஏன்னா மனனம் போனீங்கன்னாவே என்ன வந்துடும், நேத்தி பண்ண ஆரம்பிச்சிடும். வீட்டுல இருக்க முடியாது, எதுவுமே எந்த உறவுகளும் இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் சதா நான்ல நிக்கிறது அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, நிர்குணத்தை அடையக்கூடிய கதி மார்க்கம் ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன பண்ணலாம் சுவாமி? நிர்குணத்தை அடையிறது ரொம்ப கஷ்டம். அப்ப பிளான் ஏ கொஞ்சம் தூரம். அதுக்கான எபிலிட்டியை நம்ம தயார் பண்ணணும். நம்ம பாத்தீங்கன்னா பேஸை கிரியேட் பண்ணணும். பேஸை கிரியேட் பண்றதுக்கு என்ன வேணும்? சகுன பக்தி பேஸை கிரியேட் பண்றதுக்காக தான் வச்சிருக்கு. அதாவது சொல்ற கர்மத்துக்கு அப்புறம் உபாசனை வச்சு அதுக்கப்புறம் தான் ஞானத்தை சொல்லுது. சகுன ஈஸ்வர பக்தியை எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, அந்த நிர்குண பக்தியை அடையறதுக்கு, நிர்குணத்துல நிக்கிறதுக்கான ஒரு சாமர்த்தியத்தை இந்த சகுன உபாசனைகள் உண்டு பண்ணுது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியர் 6வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். சகுன உபாசகர்களோட விஷயத்தை இனிமே பார்க்க போறோம். ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்யஸ்ய மத்பராஹ. ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்யஸ்ய மத்பராஹ. அனன்யேனைவ யோகேன மாம் தியாயந்த உபாசதே. ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்யஸ்ய மத்பராஹ. அனன்யேனைவ யோகேன மாம் தியாயந்த உபாசதே. திரும்பவும் இந்த 12வது சாப்டர் ஃபுல்லா தியானத்தையும் உபாசனைய பத்தி பேசுறது. இதுல பாத்தீங்க அப்படின்னா, நான் படிச்சுக்கிட்டு இருக்க நான் பூஜை பண்ணிட்டு இருக்க உபாசனை பண்றதெல்லாம் சொல்லாதீங்க. சிரவணமும் மனனமும் உபாசனை இல்லை, நிதித்தியாசனம் தான் நிர்குண உபாசனம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பண்ற பூஜைகள் எல்லாம் உபாசனை இல்லை. கண்ணை மூடி உட்கார்ந்து அந்த ஈஸ்வரனை சிந்திக்கிறது, தைலதார மாதிரி சிந்திக்கிறது தான் உபாசனை, தியானம். அவங்கள பத்தி தான் பேச்சு. அப்போ நம்ம பாத்தீங்கன்னா தியானத்துக்கு போகணும்னா என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, முதல்ல தியானத்துக்கு போகணும் அப்படின்னா நான் பாத்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன். கட்டளைகள் அப்படின்னு ஒரு முக்கியமா பாத்தீங்கன்னா கட்டளைகள் நிறைய போட்டிருக்கோம். நம்ம பகவத்கீதையில பாத்தீங்கன்னா கட்டளைகள் போடும் போதே முக்கியமா சொல்லியிருக்கேன். 8வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா 3:8 3:9 பகவத்கீதையில பாத்தீங்கன்னா மயி சர்வாணி கர்மாணி இருக்குல்ல, அதுக்கு மீனிங் சொல்லும் போது அங்கேயே கர்மயோகத்தை பத்தி பேசும்போதே பகவான் சொல்றாரு என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் எடுத்தோட நித்திய கர்மங்களை, தன்னோட கடமைகளை, நம்மளோட ஆசிரமத்துல இருக்கிற கர்மங்களை முழுசா பண்ற நியத்தம் குரு கர்மத்துவம். 3:8 சொல்லியிருக்கு, நியத்தம் குரு கர்மத்துவம். நித்திய கர்மங்களை நமக்கான டியூட்டியை முறையா பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது பாத்தீங்கன்னா 3:9 சொல்லுது, யஜ்ஞார்த்தமா பாத்தீங்கன்னா ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சார யஜ்ஞார்த்தாத் கர்மனோன்யத்திர. முதல்ல என்ன பண்ணணும்? 2வது ஸ்டெப்பு, நம்ம பண்றதை எல்லாத்தையும் பூஜையா பண்ணணும். எந்த கர்மம் பண்ணும் போதும் சலிப்பில்லாம பாத்தீங்கன்னா பூஜையா பண்ணினீங்கன்னா அந்த கர்மத்துல இருந்து என்ன பண்ணலாம்? தப்பிச்சுக்கலாம். அதனால பாத்தீங்கன்னா 3:9 பாத்தீங்கன்னா சொல்லுது யஜ்ஞார்த்தமா கர்மம் பண்ணு. அதே நேரத்துல 3:19 சொல்லுச்சு என்னன்னு கேட்டா, தஸ்மாத் அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சார. எந்த கர்மம் பண்ணும் போதும் அதுல பற்றுதல் வைக்காம பாத்தீங்கன்னா லாபம் நஷ்டம் மானம் அபமானம் எது வந்தாலும் இந்த கர்மா எனக்கு பகவான் கொடுத்திருக்கார் அப்படின்னு பூஜையா பண்றேன் அப்படின்னு பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கர்ம யோகத்துல 3:8 3:9 அப்புறம் 3:19 இது கர்ம யோகத்துக்கான. இதே கர்ம யோகத்துல சொல்லும் போது சொல்றாரு என்ன, 3 பாத்தீங்கன்னா 30 சொல்றார். 2வது ஸ்டெப் கர்மயோகமா பண்ணிக்கிட்டே இருந்து 2வது ஸ்டெப் என்னதுன்னா, மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத்யாத்ம சேதசா நிராஷிர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹ.
3:30 வந்து பாத்தீங்கன்னா கருமத்தையே வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானிடத்துல சமர்ப்பணம் பண்றது. முதல் வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் 2 ஸ்டெப் இருக்கு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வேலைக்கார, சுவாமி எஜமானன், எனக்கும் இந்த கருமத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு முதல் ஸ்டெப். 2வது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கருமத்தையே தியாகம் பண்ணிட்டு பேசாம சுவாமியோட சிந்தனையிலேயே உட்கார்றது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சர்வ கருமங்களையும் தியாகம் பண்ணிட்டு, அதுதான் இங்க வருது. இங்க என்ன சொல்றாரு பாத்துங்க, 6வது ஸ்லோகம் சொல்றாரு, ஏ து. தூ அப்படின்னா இதர வியாவிருத்தி, மற்ற அந்த நிர்குண உபாசகர்களுக்கு வேறாக தூ. ஏ ஏ அப்படின்னா எவர்கள், எந்த சகுன பக்தர்கள், எந்த சகுன பக்தர்கள் சர்வாணி கருமாணி, சர்வாணின்னு என்ன அர்த்தம், எல்லா கருமங்களையும், அதனால தான் நம்ம சொல்றோம் கருமத்துக்கு அப்புறம் உபாசனை வந்துடணும். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கருமத்திலேயே இருக்கேன் சாகர காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தா அப்ப எப்ப கண்ண மூடி உட்கார்றது? இந்த பூஜை பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை இருக்கும், பால் வரலையா இன்னும் அப்படின்னு ஒய்ஃபை பார்த்து கத்த வேண்டியிருக்கும். பால் வரலையா, அபிஷேகத்துக்கு பால் இன்னும் வரலையான்னு தவிப்பு உண்டாகும். பால்கார காலில் வந்திருக்க மாட்டேன், அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால் இருக்காது. பூ வந்து பாத்தீங்கன்னா எடுக்க முடியாது, மழை பெஞ்சுட்டு இருக்கா, ஐயோ பூ எடுக்க முடியல, பூக்காரம் வரலையே அப்படின்னு இருக்கும். திரவியங்களை வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி அந்த திரவியங்களை வச்சுக்கிட்டு ஒரு பூஜை ஆராதனை பண்ணும்போது மனசு சஞ்சலப்படுத்தும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பூஜைகள்ல இருக்கிறத பத்தி இங்க பேச்சு இல்லை. சர்வ கருமங்களையும் தியாகம் செய்து விட்டு, புண்ணியம் பாப்பம் சர்வத்தையும் பூஜை பண்றது ஒரு காலம். அந்த பூஜை பண்ணி 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 என்ன ஆயிரும், நல்ல தாரணை கிடைச்ச மாத்திரத்துல அந்த பூஜையை விட்டுட்டு கண்ண மூடி உட்கார்ந்து அந்த சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உள்வாங்கும். அதனால முதல்ல என்ன பண்ணணும், சித்தத்தை சஞ்சலப்படுத்தக்கூடிய அந்த கருமங்களை எல்லாத்தையும் மயி சந்நியஸ்ய, என்னிடத்தில் எல்லா கருமங்களையும் சந்நியாசம் பண்ணிட்டு, புண்ணியம் பாப்பம்ன்ற எல்லா கருமங்களையும், தர்மம் அதர்மம் எல்லா கருமங்களையும் சுவாமி பார்த்துப்பார், எனக்கு இது போதும், இனிமே நான் சுவாமியை தியானம் பண்ண போறேன், சுவாமியை வந்து சிந்தனை பண்றது தியானம் பண்றது தான் எனக்கு முக்கியமானது, பக்தி பண்ண போறேன் அப்படின்னு எல்லாத்தையும் சந்நியாசின்னு அர்த்தம், நல்ல தியாகம் செய்து விட்டு, லட்சியம் என்ன, மத்பராகா. நிறைய பேர் ஊர்ல இருக்கவன் என்ன பண்ணா, விட்டுட்டு வேற உன்னை பிடிக்கல, உன்னை பிடிச்சுக்கிட்டு தான் உன்னை விடணும், பிடிக்கிறதுக்காகத்தான் உன்னை விடணும். இங்க நிறைய பேர் எல்லாம் இந்த திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா எல்லாம் விட்டுட்டான், எல்லாத்தையும் விட்டு சுவாமியை விட்டுட்டான். ஆடப்பாவி, சாமியை பிடிக்கிறதுக்காகத்தான் எல்லா கருமத்தையும் விடுறோம். எல்லா கருமத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை பிடிச்சுக்கணும். நான் இப்ப நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன், நம்ம ராமச்சந்திரன்ஜி இது மாதிரி பூஜை பண்றவங்களா இருக்காங்க, மாமா இருக்காரு, கீழ் வீட்டு மாமா இருக்காரு, எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன், என்ன பண்ணுங்க, வருஷங்கள் ஆயிடுச்சா, பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்ப வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க, மெதுவா பூஜைகளை என்ன பண்ணுங்க, மெதுவா 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 கம்மி பண்ணிக்கிட்டே வாங்க. பூஜைகள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு, உபாசனை ரொம்ப கம்மி, ஜபங்கள்லாம் கம்மி, பூஜை வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா இருந்துச்சு. இப்ப மெதுவா 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 இன்க்ரீஸ் கம்மி பண்ணிக்கிட்டே வாங்க, உபாசனை அதிகப்படுத்திக்கிட்டே வாங்க, பூஜைகளை கம்மி 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 பண்ணிக்கிட்டே வந்து 0 ஆக்கிடுங்க பூஜை. இப்ப சன்னியாசி நான் இருக்கேன், ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பூஜை பண்ணிட்டு இருந்தேன். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் அலங்காரம் தான். சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா தரிசன மூர்த்தியா மட்டும்தான் வச்சிருக்கேன். சுவாமிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சாப்பிட்றதெல்லாம் சாமிக்கு. அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணி நாம் தேகம் ஆசிரிதங்க ஸ்லோகத்தை சொல்லிடுறது. இந்த உலகத்துல யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அதெல்லாம் உனக்கு நெய்வேத்தியம் தான். வாரம் வாரம் ஒரு நெய்வேத்தியம். இப்போ போனோன்னு வடமாலையை வந்து பாத்தீங்கன்னா நெய்வேத்தியம் கொடுத்துருவோம், சாயந்தரம் சக்கரை பொங்கலை நெய்வேத்தியம் கொடுத்துருவோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பூஜை எல்லாத்தையும் 0 ஆக்கியாச்சு. சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றது மட்டும்தான் சுவாமி. அப்படி வச்சுக்கிட்டு வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா உபாசகனா மாறியது. எல்லா கருமங்களையும் விட்டுட்டு பகவானைத்தான் அடையணும். ந கருமனா, கருமத்தினால அடைய முடியாது பகவான்னு தெரிஞ்சுக்கிட்டு தியானத்தை வந்து பாத்தீங்கன்னா கிரமமுக்திக்கு சாதனமா இருக்கிறது எது, தியானம். பகவானையே லட்சியமா வச்சுக்கிட்டு, ஊர் என்ன சொல்லும், உறவினர்கள் என்ன சொல்லுவாங்க, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா பகவான் அடைய பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சககாரி. யாராவது உங்க சொந்தக்காரவங்க யாராவது கூட வந்து சுவாமி நான் உங்களுக்கு வந்து நிர்குணத்துக்கு வந்து ஈஸ்வரனை அடையறதுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்றேன்னு யாராவது வருவாங்களா? ஒருத்தரும் வரமாட்டாங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், பகவானையே கதி அப்படின்னு வச்சுக்கிட்டு, பரா மத்பராகா லட்சியமா வச்சுக்கிட்டு, மத்பராகன என்ன அர்த்தம், சுவாமியவே பரம லட்சியமா மேலான லட்சியமா வச்சுக்கிட்டு, எப்படி வச்சுக்கணும், பாவிக்கிறது எப்படி பாவிக்கணும், அனஞ்சேனைவ யோகேன 11:54
இந்த அனன்யேன இவ யோகேன சொல்லியிருக்கு. 11:54 சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகவானையே சிந்திச்சுக்கிட்டு, எப்படி சிந்திக்கணும்? நான் விராட்டுல ஒரு அம்சம். சுவாமி வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்துல நானா சுவாமி இருக்கார், நானும் சுவாமியும் வேற வேற இல்ல, இந்த ஜெகத்தும் சுவாமியும் வேற வேற இல்ல. அப்ப இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் சுவாமிக்கு அந்நியமானது இல்லை அப்படின்னு அனன்யமா பாவிச்சுக்கிட்டு, வேற இல்லவே இல்லை சுவாமி, சுவாமிக்கு அந்நியமா வேற இல்லவே இல்லை, நானும் சுவாமியா இருக்கு, இந்த ஜெகத்தும் சுவாமியா இருக்கு அப்படின்னு அனன்யமா சிந்திச்சுக்கிட்டு. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 7வது சாப்டர்ல பார்த்திருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். பகவான் பார்த்துப்பார், பகவானுக்கு அந்நியமா இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை அப்படின்னு, நானும் பகவானா இருக்கேன் அப்படின்னு அனன்ய பக்தியோட இருந்து நம்ம பண்றோம் அப்படின்னா நம்ம காரியங்களை பகவான் பார்த்துப்பார். 8:14 8:14 வந்து பாத்தீங்கன்னா அனன்ய சேதா சததம். 7:19 நினைக்கிறாரு அனன்ய யோகேன, அது பாத்தீங்கன்னா தெரியும். ஆமா, 9ல தான் வந்து பாத்தீங்கன்னா 22 9:22 அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏஜனா பரியுபாசத்தே இருக்கு 9வது சாப்டர்ல. நீங்க பயப்படாதீங்க, பகவான் பார்த்துப்பார். உண்மையிலேயே நம்மளோட யோகத்தையும் நம்மளோட க்ஷேமத்தையும் என்ன ஆகுமோ பதறவே பதறாதீங்க. உங்களுக்கு தேவையானதை பகவான் ப்ரொவைட் பண்ணுவார். நமக்கான உள்ள என்ன ரட்சணம் இருக்கோ அதையும் பகவான் பண்ணுவார். அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அனன்ய சிந்தனையோட பகவானோட விட்டுட்டு வேற எந்த சிந்தனையும் பண்ணாம பகவானையே சிந்திச்சுக்கிட்டு கிரகஸ்தாசிரமத்தை விட்டுட்டு வானப்பிரஸ்தம் வந்தோட இதுதான் பண்ணணும். அப்படி பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அவங்களுடைய யோகக்ஷேமத்தை நான் தாங்குகின்றேன் அப்படின்னு சொன்னார். அதே 8வது அத்தியாயத்தில் சொல்லும் போது உபாசனைக்கு கிரம முக்திக்கு தயாராகிறதுக்கு சொல்ற. 8ல சொல்லும் போது 8:14 போட்டுங்க. அனன்ய சேதா சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யஷஹ தஸ்யாகம் சுலப பார்த்த நித்யயுக்தஸ்ய யோகினஹ. பகவான் வந்து யாருக்கு எளிமையானவர் அடைவதற்கு அப்படின்னா அனன்ய சேதா சததம், வேற எந்த சிந்தனையும் இல்லாம பகவான் விஸ்வரூபத்துக்குள்ளார நானும் அவரோட அங்கமா அம்சமா இருக்க, எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு பேதமும் இல்லை அப்படின்னு அனன்ய சிந்தனையோட சததம் நித்தியமா யோ ஸ்மரதி நித்யசக தொடர்ந்து தீர்க்க காலம் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து என்னிடத்திலேயே சித்தத்தை கொடுத்திருக்கானோ தஸ்யாகம் சுலப பார்த்த, அவனுக்கு நான் அடைவதற்கு மிகவும் எளிமையானவன் எளிதானவன். நித்தியயுக்தஸ்ய யோகினக, சதா வந்து பாத்தீங்கன்னா யோகத்தோடு கூடி இருக்கின்றவனுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூப தரிசன யோகத்துல பார்த்தோம்ல 54 11 54 3 ஸ்லோகங்கள் போட்டீங்கன்னா சரியா இருக்கும். பக்தியா துனன்யா சக்தியா, எப்படிப்பட்ட பக்தி? அனன்ய பக்தி, பேத பக்தி இல்ல, அனன்ய பக்தி. சதா வந்து பாத்தீங்கன்னா அனன்யத்துல 2 சிந்தனை. ஒண்ணு வேற சிந்தனை இல்லாம பண்றது, 2வது அவனும் நானும் வேற வேற இல்லைன்னு பண்றது. 2த்துக்குமே அனன்ய சிந்தனைன்னு பேர். அப்ப விஸ்வரூபத்தை படிச்சதுக்கு பிறகு நமக்கு என்ன தோணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானுக்குள்ளாரதான் நான் இருக்கு, நானும் அவரும் வேறில்லை, அனன்ய சிந்தனை. வேற எந்த சிந்தனையும் விட்டுட்டு சதா ஈஸ்வர சிந்தனையிலே இருக்கிறது அனன்ய சிந்தனை. இந்த மாதிரி சதா இருக்கக்கூடிய அந்த பக்தியினால, அனன்ய பக்தியினால சக்தியக முடியும். அகம் ஏவம் விதோ அர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்துவேன பிரவேஷ்டும் ச பரந்தப. எடுத்து பார்த்துங்க 11:54 எடுத்து பார்த்துங்க. அப்ப ஆச்சாரியர் என்ன பண்றார்? சர்வ கர்மங்களையும். அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா சில பேர்கிட்ட ரொம்ப கடுமையா பேசுவேன். ஆமா யாரு பேசுவா சொல்லுங்க? உங்களுக்கு யாரு உங்களுக்கு கண்டிக்கிறதுக்கு ஆள் யாராவது இருக்காங்களா? வயசாயிடுச்சு, எல்லாம் உங்க பசங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரியமா தான் பேசுவாங்க. உங்களை கண்டிக்க வேண்டியவங்க எல்லாம் போயிட்டாங்க, அவங்க எல்லாம் வந்து வயசாயிடுச்சு, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அப்பாவுக்கு முன்னாடி நிற்போம். அப்பா வந்து ஒரு வயசானதுக்கு அப்புறம் அப்பாவும் நம்மளை திட்ட மாட்டார், இதை பண்ணு அதை பண்ணுலாம் சொல்ல மாட்டார். அப்போ வந்து நம்மளை கேட்கறதுக்கே ஆள் இல்லைங்க. என்ன ராமச்சந்திரன் உங்களை கேட்கறதுக்கு யாராவது இருக்காங்களா? கமெண்ட் பண்றதுக்கு ஒருத்தர் இல்லை. மாமா உங்களை யாராவது கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்களா? இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு கையை உயர்த்தி பேசுறதுக்கு யாராவது இருக்காங்களா?
தலையிலேயே 4 குட்டு குட்டுவோம். ஒழுங்கா நான் சொல்றதை கேட்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இருக்காங்களா அப்படின்னா ஆள் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு. நான் தான் ஆச்சாரியராக இருக்கேன், நீங்கள் தான் வந்து கமிட் பண்ணியிருக்கீங்க. அப்போ நான் தான் வந்து நல்லது கெட்டதோ நான் தான் சொல்லி ஆகணும். இதை பண்ணாதீங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு. சில சமயம் கடுமையாக இருக்கும். வயசானவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போகிறாங்க, லண்டன் போகிறேன் அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஐயோ இவங்களுக்கு நல்ல கதி கிடைக்கணுமேனு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதறுது உள்ள. வேற சிந்தனையில வந்து உயிர் போயிடக்கூடாது அப்படின்னு நான் பதறது. நம்ம கடைசி தாட்டுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப பகவான் மேல வந்து பாத்தீங்கன்னா பக்தியை மாத்திக்கிங்க. பிரியத்தை வந்து பாத்தீங்கன்னா புள்ளக்குட்டி மேல இருந்த பிரியத்தை எல்லாத்தையும் பகவானுக்கு மேல பக்தியா மாத்திக்கிங்க. அவனிடத்துல அன்பு பண்ணுங்க அப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நான் என்ன சில சமயம் கடுமையா தான் பேச வேண்டியிருக்கு. ஏன்னா ஸ்லோகங்கள் அப்படிதான் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல அனன்யே நைவ யோகேன, அனன்ய யோகத்துல முக்கியமா சொல்ல வருது. இப்ப நான் கொட்டேஷன் கொடுத்த எல்லாத்திலையும் யோகம் யோகம் யோகம்னு வருது. யோகம்னா என்ன அர்த்தம் பின்னாடி வரப்போகுது. யோகம்னா சமாதி, தாரண தியான சமாதி. பகவானையே சதா நினைச்சுக்கிட்டே உருகி 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 சுவாமியோட நாமத்திலேயே ரூபத்திலேயுமே அதிலேயே நிக்கிறது. அப்படிப்பட்ட அனன்ய யோகத்தினால், வேற சிந்தனை இல்லாத யோகத்தினால், பகவானும் நானும் வேறில்லை அப்படின்ற யோகத்தினால் மாம் தியாயந்த உபாசத்தை என்னையே வந்து பாத்தீங்கன்னா தியானிப்பவர்களாக இருந்து கொண்டு உபாசிக்கின்றார்கள். என்னையே தியானிப்பவர்களாக இருந்து கொண்டு உபாசிக்கிறார்கள். சகுன பக்தி. அப்ப சகுன பக்தியை கூட ஆச்சாரியர் பாஷ்யத்தில் சொல்லும்போது சொல்றார், சகுன பக்தியே கஷ்டம், நிர்குண பக்தி அதை காட்டிலும் கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா போயிட்டு கோயில் கோயிலா போயிட்டு நல்ல ஹோட்டல்ல தங்கி நல்ல ஒரு மடங்கள்ல தங்கி நல்ல கோயில போயிட்டு நல்லா அது ஈஸி. எல்லாத்தையும் விட்டுட்டு பரதேசி மாதிரி வந்து எங்கேயாவது க்ஷேத்ராடனம் பண்ணி பாருங்க. கையில காசு தம்பட்டி காசு இருக்கக்கூடாது, கையில தம்பட்டி காசு இருக்கக்கூடாது. அடுத்த ஷெல்டர் என்னன்னு தெரியக்கூடாது, அடுத்த ஃபுட்டு என்னன்னு தெரியக்கூடாது. எல்லாத்தையும் சுவாமி பார்த்துப்பாருன்னு விட்டுட்டு ஒரு யாத்திரை பண்ணி பாருங்க. அப்ப தெரியும் வந்து கலவரம் எவ்வளவு கலவரம்னு. அப்ப பக்தி வந்து பாத்தீங்கன்னா பூரணமா ஈஸ்வரன்ட்ட சரணாகதி பண்ற பக்தி இருக்கே, சதா அவனையே நினைச்சுக்கிட்ட பக்தி, அது ரொம்ப கஷ்டம். அதை காட்டிலும் நிர்குணம் கஷ்டம். அப்ப என்ன பண்ணணும், முதல்ல நமக்கு டார்கெட் வந்து சகுன பக்தியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். நிர்குணத்தை தூரமா வச்சுட்டு சகுனத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிட்டு இருக்கணும். ஆச்சாரியர் சொல்றார், ஏத்து சர்வாணி கர்மாணி, பாஷ்யத்துக்கு வந்து ஏத்து சர்வாணி கர்மாணி மயி ஈஸ்வரே. எவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கருமங்களையும், எந்த பக்தர்கள் சகுன பக்தர்கள் எல்லா கருமங்களையும் மயி ஈஸ்வரே, ஈஸ்வரனா இருக்கிற என்னிடத்தில், ஈஸ்வரார்ப்பணம் 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 முதல்ல கர்மபல தியாகம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம் அப்படின்னு நான் பண்ணல பகவான் உள்ள இருந்து என்ன பண்ண வைக்கிறார் அப்படின்னு கவுனகர்த்தாவா தன்னை வந்து பாத்தீங்கன்னா வெறும் இன்ஸ்ட்ருமெண்டா நினைக்கிறது. அப்புறம் மூணாவது ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மத்தையும் பண்ண வேணாம், ஒரு புண்ணாக்கும் பண்ண வேணாம், இங்க இந்த லோகத்துல பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லைன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு சுவாமியவே நினைச்சிட்டு உட்காருங்க. 3 ஸ்டெப். அப்ப அந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்தில் சந்நியசிய, எல்லா கர்மங்களையும் என்னிடத்தில் விட்டு விட்டு தியாகம் செய்து விட்டு மத்பராக என்ன அர்த்தம், என்னையே மேலான லட்சியமாக கொண்டு ஆச்சாரியர் பாஷ்யம் சொல்றார், அகம் பரோ ஏஷாம் தே மத்பராக, நானே எவர்களுக்கு மேலானவனோ. அப்ப பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100% பகவான் தான், மற்றவங்களுக்குலாம் எந்த இம்பார்ட்டன்ஸும் இல்லை. இப்ப நாங்க வந்து அது மாதிரிதான் பண்றோம். எந்த ஆளுக்கு இம்பார்ட்டன்ட், எல்லாம் ஒண்ணுதான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் ஒண்ணுதான். ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது ஒரு காரியம் பண்ணணும்னா, என்னோட ஜீவனத்துல இப்ப நான் தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா நான் ஜீவனம் கொடுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆளுக்கு தான் எல்லாம் பண்ணணும், சுவாமிக்கு மட்டும். சுவாமி அடையிறத தவிர்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த லட்சியமும் இல்லை. இந்த அளவுக்கு நிச்சயம் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். நான் ஒரு ஸ்லோகத்துல இவர் ஆச்சாரியர் சொல்லிட்டே இருந்தார்ல, நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட அவதாரிக்கால 3 முறை 4 முறை யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஆலோடிய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனః இதமேக்கம் சுனிஷ்பன்னம் சதா தியேயோ நாராயண. ஒரே ஒரு தான் எனக்கு 25 வருஷம் கழிச்சு எனக்கு நல்லா மனனம் சிரவணம் எல்லாம் பண்ணதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும், விசாரியச்ச புனப்புனக, நல்லா விசாரம் பண்ண. ஆலோடிய சர்வசாஸ்திராணி, நிறைய சாஸ்திரங்களை படித்தேன், நல்லா விசாரம் பண்ணினேன், திரும்ப திரும்ப விசாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதம் ஏக்கம் சுனிஷ்பன்னம், இது ஒண்ணுதாங்க எனக்கு முன்னாடி கன்க்ளூஷன் வந்துச்சு. என்ன அப்படின்னா தியேயோ நாராயண சதா,
சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாராயணனையே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெய்லி வந்து ஐயோ பாடம் இருக்கு, காலையில உட்கார்ந்தா மனசு அப்படியே சொச்சமா இருக்கு. எங்கேயாவது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியை பார்த்துக்கிட்டு மலைக்கு மேலே எங்கேயாவது இருந்துக்கிட்டு வெட்ட வெளியை பார்த்துட்டு சுவாமியோட நினைப்புலேயே உயிர் போச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. எங்கேயாவது ஏக்காந்தமாக போயிடல, நம்ம பண்ணுற காரியங்கள் எல்லாம் வேஸ்ட், குப்பை, எல்லாம் வேஸ்ட். இப்போ நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறது கூட உங்களுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வாக்குக்கு சிரமத்தை கொடுக்கும், வாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிரமத்தை கொடுக்கும். பேசாமல் மௌனி ஆகிட்டு பேசாமல் சுவாமியோட சரணத்திலேயே இருக்கும். இதுதான். அப்ப இதான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியரோட கன்க்ளூஷன் வந்து பாத்தீங்கன்னா சங்கரர் சொல்றாரு, லிங்க புராணத்துல இருந்து எடுத்து சொன்னார். இதேதான். அப்ப எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு சுவாமியை மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா லட்சியமா யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு பேர் மத்பராகான்னு பேர். வேற எந்த லட்சியம் இல்லை. புள்ளக்குட்டியெல்லாம் சாமி பார்த்துப்பார், பேர குழந்தைங்களை பார்த்துப்பார். அதனால அவங்கள குறிச்சு எந்த வருத்தமும் படாதீங்க. எல்லாம் அவங்கவுங்களோட கர்மத்தோட வராங்க, அவங்கவுங்களுடைய வாசனையோட வராங்க. பிராரப்தம் புஷ்யத்தி வப்புகு. அவங்க தேகத்தை காப்பாத்துறது நீங்க இல்லை, அவங்களுடைய பிராரப்தம் தான் காப்பாத்துது. யதார்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு கர்மபல தாத்தா பகவானுக்கு அந்நியமா நமக்கு எந்த இதுவும் சித்திக்காது. அப்ப பகவானை பிடிச்சிருவோம். பகவானை பிடிச்சுக்கிட்டு அவனையே லட்சியமா வச்சுக்கிட்டு இருப்பவர்கள் மத்பராகா சந்தக. பகவானையே லட்சியமா வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அனன்யேன ஏவ. அனன்யன்னா என்ன சுவாமி அப்படின்னு ஆச்சரிய சொல்றாரு. அவித்தியமானம் அந்நியத் ஆலம்பனம் விஸ்வரூபம் தேவம் ஆத்மானம் முக்துவா. என்ன விஸ்வரூபமா இருக்கிற என்ன விட்டுட்டு, முக்துவா அப்படின்னு விட்டுட்டு, விஸ்வரூபம் தேவம் ஆத்மானம் முக்துவா. விஸ்வரூபனா இருக்கக்கூடிய தேவனா இருக்கக்கூடிய என்னை விட்டுட்டு அவித்தியமானம் அந்நியத் ஆலம்பனம், வேற எந்த ஒரு சிந்தனைக்கு விஷயம் வேற எதுவுமே இல்லாம சிந்தனை பண்றதுக்கு, ஆலம்பனம் பண்றது, தழுவுதலுக்கு, எதையுமே இந்த மனசு தழுவாம, எதையும் பிடிச்சுக்காம, இந்த மனசுன்ற கிரீப்பர் வந்து எதையுமே பிடிச்சுக்காம பகவானை மட்டுமே சதா அந்த விஸ்வரூபத்தையே தாரணை பண்ணிக்கிட்டு விஸ்வரூபத்திலேயே சித்தத்தை வச்சிருக்கிறவங்க எவங்களோ, எஸ்ய எவனுக்கு மனசு அப்படி இருக்கோ அவங்களுக்கு பேர் அனன்யகா அப்படின்னு பேர். அனன்ய சேதா கனெக்ட் பண்ணிக்கணும். அனன்ய மனசு அப்படின்னு பேர். அந்த அனன்யமா இருக்கக்கூடிய மனசுனால தேன அனன்யேன ஏவ, அந்த விதமா அனன்யமா இருக்கக்கூடிய மனதினால் கேவலேன யோகேன. ஆச்சரிய சொல்ற வெறும் அனன்யமா மட்டும் இருக்கணும், வேற எதுலயும் கவனம் இருக்கக்கூடாது. இப்ப நான் என்னதான் மாமாட்ட சொன்னேன், சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா உங்க சொத்து பத்தெல்லாம் என்ன இருக்கோ எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்போஸ் பண்ணுங்க. நம்ம அங்கங்க வீடு, அங்கங்க நிலம், இது மாதிரி தொட்டு தொடு எல்லாம் வச்சிருப்போம்ல, எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏன்னா சித்தத்தை வந்து என்ன பண்ணும், ஐயோ அது என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இது என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு தலையை சுரிஞ்சுட்டு இருப்பேன். எவனாவது ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பான், உங்கள் வேலியை வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி வேற ஒருத்தன் வேலி போட்டான் அப்படின்னு. இங்கே பதறும், ஒரு அடி லேண்ட் எடுத்துட்டான் அப்படின்னு. உங்கள் டாக்குமெண்ட் வேற ஏதோ பண்ணிட்டான், வாடகை கொடுக்கலாம வாடகை கொடுக்கலாம வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணல இதை பண்ணல எல்லாம் வரும்ல. அப்போ ஒரு உபாசகன் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு பொறுப்புகள் எல்லாத்தையும் யாருக்கு கொடுக்கணுமோ பையன் கொடுக்கணும். நீ பையன் நீ பார்த்துக்கப்பா, இதை நீ இதை பார்த்துக்கோ, நீ இதை பார்த்துக்கணும், எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கையில் எடுத்துட்டு பேசாம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உபாசனை பண்ணிட்டு, வேற எந்த லட்சியம் டிஸ்ட்ராக்ஷனுக்கு என்னெல்லாம் உண்டோ அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு உண்டானது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறுமனே யோகேன சமாதினா. ஆச்சரியர் தெளிவாக போட்டா இருப்பாருங்க. யாராவது கேட்டாங்க பகவான் இதெல்லாம் சொல்லலை அப்படின்னு, யோகம்னு என்ன அர்த்தம், யோக சமாதி லட்சணம் இதுதான். யோகம் என்னது, சமாதி. ஆச்சாரிய தெளிவா சங்கர பாஷ்யத்திலே சொல்றார், கேவலேன யோகேன, வெறும் யோகம். வெறும் யோகம் என்ன அர்த்தம், எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணணும். இந்த பூஜை பண்ணிட்டு இருக்கிறது, ஹோமத்துக்கு போறது, கும்பாபிஷேகத்துக்கு போறது, அங்க மாமா கூப்பிட்டார், இங்க மாமா கூப்பிட்டார், இவங்க அங்க கூப்பிட்டாங்க, இங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு ஊர் ஃபுல்லா யாத்திரை பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு சுவாமியே கதி அப்படின்னு ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு சுவாமியவே தியானம் பண்ணிக்கிட்டு, தாரண தியான சமாதி, அதுக்கு பேர் தான் யோகம்னு பேரு. அந்த யோகத்தினால் சமாதியினால் மாம் தியாயந்தஹா, என்னையே வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்றவங்களா, சிந்தனை பண்றவங்களா, சிந்தையந்தக சிந்திக்கின்றவர்களாக இருந்து கொண்டு உபாசத்தே, எவர்கள் என்னை உபாசிக்கின்றார்களோ அவங்களுக்கு என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னா, ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி உபாசிக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், தேஷாம் கிம் சியாத், அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா ஸ்லோகம் 7வது ஸ்லோகம்.
தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நச்சிராத் பார்த்த மய்யாவேஷித சேதசாம். தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நச்சிராத் பார்த்த மய்யாவேஷித சேதசாம். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா தடுமாறிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தவிய மோகம் நீங்கணும். நான் இந்த 12வது சாப்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பேருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. கிரகஸ்தாசிரமத்துல இருந்து வானப்பிரஸ்தம் வந்திருக்கோம், 50 வயசை கிராஸ் பண்றோம், 50 வயசை கிராஸ் பண்றோம், இல்ல 40 வயசுல இருக்கோம். நமக்கு 40 வயசுல பிளான் பண்ண ஆரம்பிக்கணும். 50 வயசு வந்தவங்க எல்லாம் என்னென்னலாம் பண்ணணும், ஈஸ்வரனை தியானிக்கிறதுக்கு என்னெல்லாம் சுச்சுவேஷன் எப்படி அமைச்சுக்கணும், என்னோட இடம் எங்க இருக்கணும், என்னோட சுத்தி இருக்கிறவங்க யார் இருக்கணும், நான் எப்படி அனுஷ்டானம் பண்ணணும், சாமியை தியானம் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், இது எல்லாத்தையும் அமைச்சுக்கணும், பிளான் பண்ணணும். யாரு பார்த்தீங்கன்னா இந்த விதமா அனன்ய யோகத்தோட இருந்துகிட்டு என்னையே தியானிச்சுக்கிட்டு என்னையே உபாசனை பண்ணிக்கிட்டு என்னையே மேலான லட்சியமா வச்சுக்கிட்டு சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவர்களை பார்த்தீங்கன்னா தேஷாம், அவர்களுக்கு அகம் நான் எப்படி இருக்கேன் அவங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் கும்பிட்டு போறது இல்லை, சாமி யாரோ நம்ம யாரோன்னு இருக்கோம், அப்படி இல்லை. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா மிருத்யு சம்சார சாகராத். மிருத்யு சம்சாரம்னு என்னது? பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து எத்தனை கோடி ஜென்மம், 84 லட்சம் யோனி. ஒவ்வொரு யோனிலையும் எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தோன்னு தெரியல, எத்தனை கோடி ஜென்மம். நான் ஒவ்வொரு நாளும் ஜீவராசிகள் அல்பமான ஜீவராசிகளை பார்த்துக்கிட்டே இருக்கேன். சின்ன 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 ஜீவராசி நமக்கு தெரியவே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் நம்ம தான். எத்தனை வாட்டி பிறந்தோன்னு தெரியல, ஒவ்வொன்றுத்துலையும் எவ்வளவு அவஸ்தப்பட்டோன்னு தெரியல. நான் ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன். ஒரு டேங்கர் பார்த்தீங்கன்னா பஸ்ட் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு டெட் பாடி பார்த்தீங்கன்னா மேலே இருந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா அப்படியே எரிஞ்சு போய் கீழே விழுவான். ஐயோ துக்கம் துக்கம், சம்சாரம் மகா துக்கம். ஒரு எறும்பு மருந்து போட்டீங்க அப்படின்னா ஒரு எறும்பு செத்து போகுது. ஒரு ஹிட் அடிச்சிங்கன்னா ஒரு கற்பாம்பூச்சி 10-20 கற்பாம்பூச்சி செத்து போகுது. இதெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயோ பாவம் நம்ம பார்க்கறது இல்லை. மனுஷங்களும் எப்படிதான் வெறும் பார்த்தீங்கன்னா நச்சிகேத சொல்றான், சசியமிவ ஜாயத்து சசியமிவ பச்சைத்தே புனக. நச்சிகேத சொல்லும் போது கட்டோபனிஷத்து சொல்றான், புல்லு மாதிரி மனுஷன் முளைக்கிறான், புல்லு செத்து போற மாதிரி மடிஞ்சு போறான் அப்படின்னு. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா அல்ப புல்லுக்கு கூட ஒர்த் இல்லை. பிறக்கிறோம் இறந்து போறோம், பிறக்கிறோம் இறந்து போறோம், பிறக்கிறோம் இறந்து போறோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் லைஃப் ரொம்ப பெருசு அப்படின்னு. ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. ஈகிள் சை வியூல இருந்து பார்த்தோம் அப்படின்னா கடந்து போன 50 வருஷம் எப்படி போச்சுன்னு தெரியல. கனவு மாதிரி போச்சு, எல்லாமே சொப்பன மாதிரி போச்சு. மரணம் வந்துடும், திடீர்னு மரணம் வந்துடும், அடுத்த ஜென்மம் கிடைச்சிடும், அது முடிச்சிடும், அடுத்த ஜென்மம் கிடைச்சிடும். இப்படி டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். மிருத்யு சாகரம்னு பேரு. மிருத்யு சாகரம்னா இந்த சம்சாரம் பார்த்தீங்கன்னா மிருத்யு சம்சார சாகராத். இந்த சம்சாரம் பார்த்தீங்கன்னா மிருத்யுவோடு சேர்ந்து இருக்கிற சாகரம். ஏற முடியல, கரை ஏற முடியல, ரொம்ப டெப்தா இருக்கு, ரொம்ப அகன்று விரிஞ்சு ஆழமா இருக்கு. வெளியில காப்பாத்துறதுக்கு ஆளே இல்லை. பிறந்து இறந்து பிறந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சேஃபா இருக்கும்ல. இப்போ சேஃப்ல ஒரு மண்ணாங்கிட்டே இல்லை. அடுத்து என்ன ஆகும்னு தெரியாது, எந்த பிறவி கிடைக்கும்னு தெரியாது. அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மிருத்யு சம்சார சாகரத்துல இருந்து மரணத்தோடு கூடிய மரணம்னு என்ன அர்த்தம்? பிறந்ததுன்னு மரணம். அப்ப பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு, பிறந்து இறந்து பிறந்து இறந்து, இதான் சம்சாரம். இந்த சம்சாரம் எப்படிப்பட்டது? சாகரமா இருக்கிறது. இந்த சாகரத்திலிருந்து சமுத்தர்த்த ஆகம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா கரையேற்றுபவனாக படகோட்டியா நான் இருக்கின்றேன். சுவாமி தான் பார்த்தீங்கன்னா கை கொடுத்து தூக்கணும், வேற கத்தியே இல்லைங்க. அனன்ய சரணமா பகவான் இடத்திலேயே சரணாகதி பண்ணுங்க. உங்களை யாரும் டாக்டர் காப்பாற்ற முடியாது. ஃபர்ஸ்ட் அதை மனசுல இருந்து எடுத்துருங்க. முன்னாடி நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் டாக்டரை நம்பியா இருந்தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டியில உட்காந்துக்கிட்டு இவன் அந்த டாக்டர்லாம் பயப்படுத்துறவன். எமக்கு கிங்கரர்கள் எல்லாமே, டாக்டர்ஸ் எல்லாமே கிங்கரர்கள். அதனால நீங்க நினைக்கிறீங்க அவன் நமக்கு செக்யூரிட்டி கொடுப்பான் அப்படின்னு. எந்த டாக்டரும் எந்த ஜோசியனும் எந்த கர்மகாண்டியும் பரிகார பூஜை பண்றவனும் எவனும் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நமக்கு ஒரே ஒரு ஆள் தான் கதி. என்ன கதி அப்படின்னா சம்சாரத்திலிருந்து உத்தாரணம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உள்ள ஒரே ஒரு பர்சன் பகவான் மட்டும்தான். அப்ப யார் இந்த விதமா தியானம் பண்ணி இந்த விதமா உபாசனை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களை நான் மிருத்யு சம்சாரத்திலிருந்து கை தூக்கி விடுகின்றேன். நான் பார்த்தீங்கன்னா சமுத்தர்த்தன அர்த்தம் நன்றாக உத்தாரணம் செய்பவனாக, மேலேற்றுபவனாக, கரையேற்றுபவனாக நான் இருக்கின்றேன். பவாமி அகம் பவாமி, நான் இருக்கின்றேன்.
அது எப்ப நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டா, இன்னும் கோடிக்கணக்கான பிறவியா சுவாமி? இல்ல, நச்சிராத். ஹே பார்த்த, நச்சிராத். நச்சிராத் அப்படின்னா என்ன? அச்சிராத். ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப சமயம் எடுத்துக்க மாட்டேன். இது மாதிரி தியானம் பண்ண வந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் ஆயிடு, இன்னும் ஒரு 4-5 பிறவியில வந்து வேலை முடிஞ்சிருப்பா. நல்ல அனன்ய பாவத்துல பண்ணிக்கிட்டு இருக்க, 24 மணி நேரம் பண்ணிட்டு இருக்க, உன்னோட 1-2 பிராரப்தம் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதை மட்டும் முடிச்சு போதும், அதுக்கப்புறம் உன்னை வந்து நான் ரிலீவ் பண்றேன் அப்படின்னு பகவானே என்ன பண்றாரு, ரொம்ப சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உத்தாரணம் பண்றாரு இந்த சம்சாரத்துல இருந்து. நச்சிராத்துன்றதுக்கு அர்த்தம் ரொம்ப சீக்கிரமான அர்த்தம். நிறைய டைம் எடுத்துக்காம, தாமதப்படுத்தாமல் வந்து பாத்தீங்கன்னா வெகு சீக்கிரமா நம்மளை கரையேற்றி வைக்கிறார். அது மட்டும் இல்ல, யாருக்கு? மையா வேஷித சேதச. இந்த தாரண தியானம் பண்றவங்க எதுக்காக? நான் சொன்னேன்ல, ஆரம்பிக்கும்போது சொன்னேன்ல, பாவ சமாதி வர்றது, அந்த நிர்விச்சாரம் சொல்லக்கூடிய பகவானிடத்திலேயே உருகி 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 அப்படியே அதுலயே நிற்கிறோம். அந்த பாவ சமாதிக்கு பேர் தான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு மையா வேஷித சேதசா. மயி ஆவேஷித சேதசா. எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரீரத்துக்குள்ளார பேய் உள்ள புகுந்தா எப்படி இருக்குமோ, ஒரு தேகத்துக்குள்ளார பூத்தமோ இல்ல சாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமி குலதெய்வம் வந்து உள்ள புகுந்தா எப்படி இருக்குமோ, அது மாதிரி ஒருத்தனுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சுவாமி உள்ள புகுந்த மாதிரி ஆயிடணும். பகவானிடத்துல பக்தி பாவத்துல எவர்கள் பிரவேசித்து விட்டார்களோ அவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பரம பக்தி பாவத்தோடு இருக்கிறவங்களுக்கு, பரம பக்தி பாவத்தோடு யார் நுழைந்தார்களோ அவர்களை நான் விரைவில் இந்த சம்சாரத்துல இருந்து தூக்கி விடுறேன். அப்போ யோகம் வந்து பாத்தீங்கன்னா யோகம் பண்ணினாதான் அந்த கிரமமுக்தியானது சம்பவிக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மசூத்திரத்துல 555 போட்டு அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரத்துக்கு திரும்ப வருவதில்லை, இந்த சம்சாரத்துக்கு திரும்ப வருவதில்லை, சாயுச்சிய பதவியை அடைகிறார்கள். சாயுச்சியத்தை அடைஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற திரும்ப வருவதே இல்லை. தயோ சொல்லுது பிரம்மலோக அபிசம்பத்தியதே நச்ச புனராவர்த்தது. சாந்தோக்கிய உபனிஷத்து மந்திரம் சொல்லுது. பிரம்மசூத்திரத்துல 555 கடைசி சூத்திரம் இந்த இவங்களை பத்தி தான் கன்ஃபார்ம் பண்ணுது. இவர்கள் திரும்ப வருவதில்லை, சாயுஜ்யத்தை அடைஞ்சு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா முக்தி அடைகிறார்கள். இதே வந்து சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்லும் போது பிரம்மலோக அபிசம்பத்தியதே நச்ச புனராவர்த்தது 8:15:1 சாந்தோக்கியத்துல 8:15:1 சொல்லுது. யாரெல்லாம் ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிருதயத்துல வச்சு நல்ல தாரண தியான சமாதி பண்ணி இந்த உயிரை விடுறானோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மலோகத்தை அடைகிறார்கள். என்ன மார்க்கம் அதுக்கு பேர் சொல்லியிருக்கோம் 8வது சாப்டர்ல? அரிச்சிராதி மார்க்கம். அந்த அரிச்சிராதி மார்க்கம் வழியா உத்தராயண மார்க்கம் வழியா பிரம்மலோகத்துக்கு போய் அந்த பிரம்மத்தோடு ஒன்றாக இருக்கிறார்கள். இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நச்சப்புனராவர்த்தது, அவங்க திரும்ப இந்த சம்சாரத்துக்கு வருவதே இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லுவது. அப்ப அதனால வந்து பார்த்தீங்கன்னா பகவான் இடத்திலேயே பக்தி பண்ணணும். பாஷ்யத்துக்கு வந்து ஒரே ஒரு சின்ன பாஷ்யம். தேஷாம் மத்து உபாசன ஏகபரானாம். தேஷாம்னா யாரு? அவர்களுக்கு. எவர்களுக்கு? யார் வந்து போன ஸ்லோகத்துல சொன்னாங்களோ எப்படி மத்து உபாசன ஏகபரானாம். திரும்பவும் உபாசனா வந்திருக்கு. என்னையே உபாசிக்கின்ற ஒரே ஒரு பகவானுக்கு அன்னிமை வேற இல்லை அப்படின்னு சதா காலமும் அவனையே உபாசிச்சுட்டு இருக்கிறது டெய்லி டக்குன்னு கொண்டு வர முடியாது. நான் எல்லாத்துலையும் சொல்றேன் 5-5 நிமிஷம் அதிகப்படுத்துங்க, 5-5 நிமிஷம் அதிகப்படுத்துங்க. நம்ம வந்து உலகத்துக்கு எவ்வளவு டைம் கொடுத்துட்டு இருக்கோமோ அப்போ உலகத்துக்கு வந்து டைம் கொடுக்குற டைம் மெதுவா 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 அதை கம்மி பண்ணிக்கிட்டே பகவானோட சமயத்தை கொடுத்துட்டு இருக்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா உபாசனை ஏகபரானா மது உபாசனை, பகவானையே உபாசிக்கிறது, அதையே மேலாக கொண்டவர்கள் எவர்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அகம் ஈஸ்வரக, ஈஸ்வரனா இருக்கிற நான் தான் சமுத்தர்த்தா, நான் தான் கரையேற்றுபவனாக உத்தாரணம் பண்ணக்கூடியவனா நான் இருக்கின்றேன். குத்தகை இது எதுல இருந்து கரையேற்றப்படுறார் அவரு அப்படின்னா மிருத்யு சம்சார சாகராத். குத்தகை ஆக எதுல இருந்து அவர் கரையேற்றுறாரு நம்மள அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சார் சொல்றார் மிருத்யு சம்சார சாகராத். மிருத்யு சம்சார சாகராத்னு அர்த்தம் மிருத்யுக்தக சம்சாரம். சம்சாரம்னா என்ன அர்த்தம்னா மரணத்தோட கூடியது. எங்க பார்த்தாலும் ஐயோ, எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மரணம் மரணம், எல்லாத்துக்கும் துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கு, சதா மரணம் துக்கம் கொடுக்குது. சம்சாரம்னா என்ன சாமி? மரணம். மரணம் வந்தா முடிஞ்சிருமா சாமி? முடியாது, அடுத்து பிறந்துருவோம்.
மரணம் அடைஞ்ச மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பிறவி, அடுத்த பிறவி, அடுத்த பிறவி. அப்போ மரணம், மரணத்துக்கு அடுத்து ஜென்மம். நான் ஏற்கனவே பிராரப்தத்தை பத்தி பேசும்போது உங்களுக்கு யோக சூத்திரத்தை சொல்லியிருக்கேன். ஒரு பிராரப்தத்தோட முதல் கர்மா என்ன தெரியுங்களா? அடுத்த பிராரப்தத்தோட முதல் கர்மா வந்து இந்த பிராரப்தத்தை எண்டு கார்டு போடுறது. அடுத்த பிராரப்தம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த பிராரப்தம் இப்ப போயிட்டு இருக்கிற பிராரப்தத்துக்கு முடிவு கட்டுறது. அப்போ எப்ப மரணம் வரும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த பிராரப்தம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா தான் ஒருத்தருக்கு மரணமே, இந்த ஜென்மத்துல மரணம் சம்பவிக்கும். அப்ப மரணம், அதுக்கப்புறம் திரும்ப ஜனனம், மரணம் ஜனனம் போயிட்டே இருக்கு. இந்த மரணத்தோடு மிருத்யுக்தக சம்சாரம், இந்த மரணத்தோடு கூடியிருக்கிற இந்த மிருத்யு சம்சாரம் சயேவ சாகரக, இந்த சம்சாரம் தான் சாகரம் மாதிரி சாகரம், சாகர இவ சாகரம், கடல் மாதிரி கடலா, சமுத்திரமா, பெரிய சமுத்திரம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா துருத்வரத்வாத், கரையறது ரொம்ப கஷ்டம். உள்ள விழுந்தேன்னா யாருக்காவது தெரிஞ்சா பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரையில் போய் நிறைய மகாபலிபுரம் போனோம் அப்படின்னா பெசன்ட் நகர் பீச்சு, மெகாலிபுரத்துல கடல் ஸ்நானம், திருச்செந்தூர், இங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் குளிச்சிருக்கோம். சில சமயம் ஒரு டைம் என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கடலில் சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணி இது நீச்சல் அடிச்சு கம்மி. நான் பாட்டுக்கு ஒரு பசங்களோட சேர்ந்து உள்ளே போயிட்டாச்சு. போனால் கரை தெரியாதுங்க. நம்ம அங்கேருந்து கடலில் இருந்துக்கிட்டு நீங்கள் கரையை பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் 200 மீட்டர் தான் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். திசை தெரியாது. கடல் சமுத்திரத்தில் உள்ள விழுந்துட்டோம் அப்படின்னா கிழக்கு எது மேற்கு எதுன்னு எந்த திசை தெரியாது, கரை தெரியாது. கரை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்க மாதிரி தெரியும். எந்த பக்கம் போகிறதுனே தெரியாது. தத்தளிச்சு போயிடுவோம். பயம் வந்துடும் உள்ளுக்குள்ளார, மரண பயம். இந்த சம்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான், எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல யாருக்கும். சம்சாரம் மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இந்த சாகரத்துக்கு மாதிரி இந்த சம்சாரம் இருக்கு. தஸ்மாத், ஆகையினால் மிருத்யு சம்சார சாகரா, இந்த மிருத்யு சம்சாரம் சொல்லக்கூடிய இந்த சாகரத்திலிருந்து அகம் தேஷாம், நான் தான் அவர்களுக்கு சமுத்தர்த்தா பவாமி, அவங்களை கரையேற்றுபவனாக நான் ஆகின்றேன். நச்சிராத், எப்ப அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்க மாட்டேன். கிம்தர்கி, அப்ப நிறைய டைம் எடுக்க மாட்டீங்கன்னா தாமதப்படுத்த மாட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, க்ஷிப்ரம் ஏவ, ரொம்ப சீக்கிரமா. க்ஷிப்ரம்னா சீக்கிரம், ரொம்ப சீக்கிரமாவே. ஹே பார்த்த, ஹே அர்ஜுனா, நான் ரொம்ப சீக்கிரமா அவங்களை கரையேற்றுறேன். மயி, யாருக்கு அப்படின்னா மயி ஆவேசித சேதசா, என்னிடத்துல. மயின்னு அர்த்தம் மயி விஸ்வரூபே வந்துருச்சு பாருங்க. பாகவதம் எடுத்தேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? பாகவதத்துல ஒவ்வொரு சுகமுனிவர் இவருக்கு பரீட்சித்துக்கு சொன்னது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கபில முனிவர் அம்மாவுக்கு சொன்னது, அதுக்கப்புறம் இப்போ இந்த பாடம் முடிஞ்சோன்னே உங்களுக்கு திரும்ப சொல்லப்போற உத்தவருக்கு கிருஷ்ணர் சொன்னது. கிருஷ்ணரோட வர்ணனையை வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் வர்ணனைகளை வந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம், படிக்கவும் போகிறோம். எதுக்கு அப்படின்னா பகவானிடத்துல அந்த ரூபத்துல வந்து பார்த்தீங்கன்னா தாரண தியான சமாதி பண்ணுங்க. ஏன் அப்படின்னா பாஷிகார் சொல்றாரு, என்னிடத்தில் விஸ்வரூபமா இருக்கிற என்னிடத்தில் ஆவேசிதம், என்னிடத்திலேயே ஆவேசிதம்னு என்ன அர்த்தம், உள் புகுந்து அப்படின்னு அர்த்தம், பிரவேசம் பண்ணி இந்த பூத்தம் உள்ள நுழைஞ்ச மாதிரி. அதுக்கு ஆச்சரியர் சொல்றாரு சமாஹிதம் பிரவேசித்தம்னு என்ன அர்த்தம், சமாஹிதம் பிரவேசித்தம் சேத்தோ ஏஷாம், எவர்களுடைய சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகாகிர சித்தத்துல. சமாஹிதம்னா யோக சூத்திரம் படிக்கும் போதே சொல்லியிருக்கேன். சமாஹிதம்ன்றதுக்கு அர்த்தம் ஏகாகிர சித்தம்னு அர்த்தம். சதா பகவானோட சிந்தனையே தைலதார மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஆவேசிதம்னு அர்த்தம். சுவாமிக்கு உள்ள போயாச்சு, சதா வந்து பார்த்தீங்கன்னா அதையே நினைச்சுக்கிட்டே இருக்கிறது, சுவாமியோட விஸ்வரூபத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, சுவாமியோட கண்களையே பார்க்கறது, சுவாமியோட பாதங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது, சுவாமியோட நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கிறது சதா. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சித்தம் வந்து எவர்களுக்கு அப்படி இருக்கோ தே மை ஆவேசித சேத்தசக, அவங்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மையாவேசித சேத்தசகன்னு பேர். என்னிடத்தில் சிந்தனைகளை கொடுத்து ஏகாகிரமா என்னையே சிந்திக்கிற சித்தத்தை உடைய அவர்களுக்கு தேஷாம், அவர்களுக்கு நான் சீக்கிரமா முக்தியை தருகின்றேன். மீதிய நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. உள்ள போனாதான்
வெளியில இருக்கிறதோட பிரதானத்தன்மை கம்மியாகும். நீங்க வெளியிலேயே இருந்துகிட்டு இருக்கீங்கன்னா உங்களை விட்டு பந்த பாசம் போகவே போகாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசை வந்து பார்த்தீங்கன்னா உள்முகமாக திருப்பும் போது வெளியில இருக்கிறதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆக ஆக அதோட பிரதானத்தன்மை கம்மியாகும். சொப்பனத்துக்கு போனீங்கன்னா ஜாகிரதம் பொய்யா போயிடும். அதே மாதிரி மனசுக்குள்ளார ஈஸ்வரனையே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வெளியில இருக்க பந்த பாசம் எல்லாம் மெதுவா 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 நியூட்ரலைஸ் ஆகும். நம்ம வெளியிலேயே இருக்கோம், எப்படி விடும்? வெளியில இருக்கிற வரைக்கும் விடவே விடாது. அப்போ ஈஸ்வரனை தியானம் பண்றது ரொம்ப முக்கியம்.